பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், SSI TMT பார்ஸ், ஸ்ட்ரென்த் ஃபார் ஜெனரேஷன்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா. வணக்கம் நேயர்களே, மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலமே இருக்கிறது. தேர்தல் களத்தின் தீவிரத்தன்மையையும் அதில் வெளிப்படக்கூடிய வெப்பத்தையும் நாம் உணர்ந்தே வருகிறோம். தமிழ்நாட்டின் இன்றைய தேவை எந்த தலைவர்? இந்த கேள்வியும் எதிர்பார்ப்புமே 8 திக்கிலும் ஒலித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். 4 முனை தலைவர்களை நோக்கியே இந்த எதிர்பார்ப்பும் கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை ஆளும் திமுக, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி அந்த திட்டங்களினால் அனைத்து தரப்பு மக்களுமே பலன் பெற்றிருக்கின்றனர். இப்போது நாங்கள் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே வெறும் ட்ரெய்லர் தான். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மெயின் பிக்சரையே தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போகின்றனர் என்ற வகையில் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால், எதிர்கால தமிழகம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் திமுக அரசே, திராவிட மாடல் அரசே தொடர வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர் தனது கருத்தை முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. திமுகவை தவிர்த்து வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜகவினுடைய ஆட்சிதான். அந்த ஆட்சியின் காரணமாக தமிழ்நாட்டின் தனித்தன்மை சிதைந்துவிடும் என்ற விஷயத்தையும் அவர் முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஆளும் திமுகவை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆளும் திமுக அரசு வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆம், உண்மைதான். கடன் வாங்குவதில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, ஊழல் மலிந்து கிடக்கிறது, நிதிநிலை மோசமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து வருவதை பார்க்கிறோம். அவர் மட்டுமல்லாது, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற 3 பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கருத்தையே முன்மொழிந்து சென்றிருக்கிறார். எனவே எதிர்கால தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சூளுரைத்து அதிமுக தனது தலைமையிலான கூட்டணியை வடிவமைத்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து வருகிறோம். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் அறிக்கை, செயற்பாட்டு வரைவுகளையும் முன்வைத்து இலவசங்களை கடந்து இன்றியமையாத பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையே மாற்றுவதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்து பல ஆண்டுகளாக களம் கண்டு வருகின்றனர். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கின்றனர். நாங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மண்வளம், மழைவளம், இயற்கை வளம் என தமிழ்நாட்டின் அனைத்து வளங்களையும் காக்க துடிக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நாங்கள் களத்தில் இருக்கிறோம் என்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் இன்றைய தேவை நாம் தமிழரே, சீமானே என்று முன்வைப்பதை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாங்கள் அந்த டீம் இந்த டீம் என்று இல்லை, மக்களுடைய டீமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அரசியலுக்கு வந்ததில் இருந்தே எங்கள் மீது தொடர்ச்சியான வதந்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆளும் திமுக அரசுதான் தமிழ்நாடு இன்றைக்கு சீர்கேடு அடைந்திருப்பதற்கு மிக முக்கிய காரணம். அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரே முதன்மை சக்தியாக இருப்பது தமிழக வெற்றி கழகம் தான். எனவே மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான பொருத்தமான தலைவர் விஜயே என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. இவ்வாறாக 4 முனை போட்டியால் தமிழக தேர்தல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்க, இந்த கேள்வியை தலைப்பாக வடிவமைத்து இன்றைய சிறப்பான மக்கள் அரங்கம் அமர்வை நாம் அலங்கரித்திருக்கிறோம். நம்மோடு 6 விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களை காரசாரமாகவும் கருத்தாழமிக்க உரையாகவும் உங்களிடையே முன்வைக்க இருக்கின்றனர். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு CVMP எழிலரசன் நம்மோடு இணைகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை நம்மோடு இணைகிறார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து மருத்துவர் கார்த்திகேயன் நம்மோடு இணைகிறார்.
தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் திரு முஸ்தபா இணைகிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடிகை கஸ்தூரி நம்மோடு இணைகிறார். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடியும் நம்மோடு இணைகிறார். தமிழ்நாட்டின் இன்றைய தேவை எந்த தலைவர்? நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடியை பேச அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், இது ரமலான் மாதம், இஸ்லாமியர்களினுடைய புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் அவர்கள் எல்லா நாட்களும் நோன்பிருந்து மாலை குறித்த நேரத்தில் அந்த நோன்பை முடித்து கொண்டு உணவருந்துவது வழக்கம். அப்படி இன்றைக்கு முஸ்தபா அவர்கள் வருகிறார் என்று பார்த்தபோது 6 மணிக்குள்ளாக அவர் நோன்பு முடித்துவிட்டு வருவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் 6:20 தான் நோன்பு திறக்கின்ற நேரம். 6:20 தான் 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க போகிறதே என்று பார்த்தபோது எந்த பிரச்சனையும் இல்லை, 6:30க்கு தான் தொடங்க போகிறோம், முஸ்தபா அவர்கள் நோன்பு திறந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்ற மாலை முரசு தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் இங்கு வந்துதான் நோன்பு திறக்க போகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவருக்கு மட்டும் ஒரு கோலையில் நோன்பு கஞ்சி எடுத்து வந்திருக்கலாம். இந்த இஃப்தாருக்காக எங்களுக்கும் நோன்பு கஞ்சி, வடை, வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கும் விருந்து வைத்து விருந்தோம்பல் செய்த முஸ்தபா அவர்களுக்கு நன்றியையும் ரமலான் மாத வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம். ஏன் இதை சுட்டி காட்டுகிறேன் என்றால், அவர் நோன்பு திறந்ததற்கு பிறகு தொழ வேண்டும். தொழுவதற்காக அவர் மேற்கு திசை நோக்கி தன்னுடைய இருக்கையை திருப்பி தொழுகத் தொடங்கும் போது நான், அண்ணன் அன்புதுரை அவர்கள், அண்ணன் எழிலரசன் அவர்கள் 3 பேரும் பேசிக்கொண்டிருந்த போது திரு எழிலரசன் அவர்கள் பக்கத்தில் இருந்தவரிடம் அவர் தொழுகிறாரா என்று கேட்டுவிட்டு ஆம் என்று தெரிந்தவுடன் அவர் தொழுது முடிக்கும் வரை அந்த 3 நிமிடங்கள் அந்த அறை முழுவதும் நாங்கள் அமைதியாகவே இருந்தோம். இதுதான் தமிழ்நாடு. ஏன் இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு என்பதை நான் அழுத்தி அழுத்தி திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த உணர்வை, இந்த உரிமையை, இந்த நட்பை, இந்த நேசத்தை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த சமத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தமிழர்களால் முடிகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கிய உணர்வு. அந்த உணர்வை இன்றைக்கு காப்பாற்றுகின்றவராக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பார்த்தோம். அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், சட்டவாதம் பேசலாம், நீதிபதி சொல்லிவிட்டாரே என்று. நீதிபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக நம்முடைய தலைவரை நாம் என்ன சிறைக்கு அனுப்பிவிட்டோமா? அதிமுகவினுடைய தொண்டர்களை நோக்கி கேட்கிறேன். நீதிமன்றம் சொல்லும், ஆனால் எது சரி என்பதை முடிவு செய்வதற்கு மக்களுக்கு ஒரு உரிமை உண்டு இல்லையா? அந்த உரிமையின்பால் நின்று, மக்களின் பக்கம் நின்று இஸ்லாமியர்களுடைய உரிமையை காத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின். மே 17 இயக்கத்தை சேர்ந்த சிவா திலீபன் என்ற தோழர் ஒருவர் இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறேன் என்று ரயிலுக்கு முன்னால் இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று முழங்கியபடியே ரயிலுக்கு முன்னால் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார். நாம் யாரும் உயிர் விடுவதை ஆதரிப்பது இல்லை. நாம் அறிவால் வெல்ல வேண்டும், அமைப்பாய் திரண்டு வெல்ல வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய உறுதிப்பாட்டை, ஒற்றுமையை உயிரோடு இருந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் அந்த உரிமைப்பாட்டை, அந்த ஒற்றுமைப்பாட்டை ஓங்கி ஒழிப்பதற்காக, தமிழர்களுடைய மனசாட்சியை உலுக்குவதற்காக சிவா திலீபன் தன்னுடைய உயிரை கொடுத்தார். இனி ஒரு உயிர் இப்படி போகக்கூடாது என்பதுதான் நம் எல்லோருடைய விருப்பமும். ஆனால் போன அந்த உயிருக்கு இந்த நிமிடம் வரை திமுகவின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை தவிர வேறு எந்த தலைவரும் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. உகாதிக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் உயிரிழந்த சிவா திலீபன் அவர் திமுக காரரா? திமுகவை கடுமையாக விமர்சிக்கின்ற மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு தன்னையே விமர்சித்தாலும் தமிழுக்காக உயிரை தந்தார் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரையிறங்கி போய் அவருக்கு உடன் நிற்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அந்த உயிரிழந்த வீரருக்கு அஞ்சலி கூட செலுத்தவில்லை. அவருக்கு மட்டுமல்ல, நல்ல கண்ணு, தமிழ்நாட்டில் நல்ல கண்ணுவை பிடிக்காத யாரும் இருக்க முடியாது. எளிமையின் உதாரணமாக வாழ்ந்தவர். அவருடைய மறைவுக்கும் போகவில்லை. தமிழுக்காக உயிரை கொடுத்த சிவா திலீபன் உடலுக்கும் அஞ்சலி செலுத்த நேரில் போவது மட்டுமல்ல, ஒரு இரங்கல் குறிப்பை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடவில்லை. பாஜக வெளியிடாது. ஏனென்றால் ஒரு உயிர் போனதற்கு காரணமே பாஜகவினுடைய இந்தி திணிப்பு நடவடிக்கை தான். தாவேகாவின் தலைவரும் பனையூரில் இருந்து இன்னும் வாய் திறக்கவில்லை. ஏன்?
தமிழன் ஒருவனுடைய உயிர் போயிருக்கிறது என்றால் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துகின்ற வகையில் யாரும் இதுபோல் செய்யக்கூடாது, அதற்காக நம்முடைய மொழி உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்று பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் என்ன தடையாக இருக்கிறது? சரி, இவர்களெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி எங்கே போனது? அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இறந்து போனவருடைய சாதியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மலிவான சிந்தனை? தமிழுக்காக தன்னுடைய உயிரை தந்த ஒருவனின் சாதியை தேடி அலைந்து அவன் தெலுங்கன் என்று இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி அந்த உயிரிழப்பை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி பேசி இருக்க வேண்டாமா? ஏன் பேசவில்லை? ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது நம்முடைய மண், மொழி, மானம் ஆகியவற்றை காப்பதற்கான தேர்தல். இந்த மண், மொழி, மானம் ஆகியவற்றை காப்பதற்கு பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜகவை வீழ்த்த வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலம் வெற்றி பெற்றதோ இல்லையோ, பாசிச பாஜக கால் வைப்பதற்கு இந்த தமிழ்நாட்டில் இடமில்லை என்று ஓட ஓட விரட்டியது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுகவும் விசிகவும் கம்யூனிஸ்டும் அதிமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரே அணியில் நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது ஒரே ஒரு விஷயத்தை தான், பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். இந்திரகுமார், இப்ப சித்தாந்தம் சார்ந்து பேசுறீங்க, ஆனா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, கடன் இவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்களின் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அதனை எப்படி செய்ய போகிறது அரசு என்பதை பற்றி அரசு யோசிக்கவில்லை என்றால் யோசிக்க வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? எதிர்க்கட்சிகளினுடைய பொறுப்பு. ஆனால் அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் என்னுடைய கனவில் ஒரு நடிகை வருகிறார், நடிகையை பெற்றுத்தா என்று கேட்கிறார். எந்த மேடையில் அதை கேட்கிறார்? எந்த மேடையில் அதை கேட்கிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற மேடையில் ஒரு பெண் நடிகையின் பெயரை சொல்லி எனக்கு அவர் வேண்டும் தருவாயா என்று முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார் என்றால் இந்த சிந்தனை அழித்து ஒழிக்கப்படாமல் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியும்? பெண்களுக்கு ரேஷன் கடைகளில் சேலை கொடுக்கிறார்கள் என்றால் சேலை கொடுத்தால் பத்துமா? யார் பாவாடை கட்டி விடுவது என்று கேட்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் என்கின்ற முன்னாள் அமைச்சர். இப்படிப்பட்ட சிந்தனை ஒழியாமல் பெண்களுடைய பாதுகாப்பை எப்படி உத்தரவாதப்படுத்த முடியும்? எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இவர்கள்தான் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள். இன்னும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சராக குட்டு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால் சி.வி. சண்முகம் தனி மனிதராக இதை பேசவில்லை, ராஜ்யசபா உறுப்பினராக இதை பேசுகிறார். ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அண்ணன் இன்பதுரை அவர்களுக்கு நன்றாக தெரியும். ராஜ்யசபாவுக்கு ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் என்று பெயர், அறிவு திருக்கோவில் என்று பெயர். அந்த அறிவு திருக்கோவிலுக்கு உறுப்பினராக அனுப்பி வைத்தோம் ஒரு உறுப்பினரை. அவர் பேசுகிறார், கனவை சொல்லுங்கள் என்றால் நடிகை வேண்டும் என்று கேட்கிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற மேடையை போட்டுக்கொண்டு. இப்படிப்பட்ட சிந்தனை ஒழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனையை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கிலே ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக, நான் பார்த்தேன். அவர் அதில் பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டில் எங்கு அநீதி நடந்தாலும் நான் குரல் கொடுப்பது மட்டுமல்ல செயல்படுவேன் என்று. சி.வி. சண்முகத்துக்கு எதிராக அவர் என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். எங்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் அவங்க மட்டுமா பேசுறாங்க? திமுகல திரு பொன்முடி உள்ளிட்ட அவங்களும் தானே பெண்கள் குறித்து பேசுறாங்க. அப்ப எல்லா கட்சியிலும் இருக்கதானே செய்யுங்க. பொன்முடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது. குற்றச்சாட்டு வந்த உடனேயே முதலில் கண்டித்தது யார் என்றால் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டித்தார். கனிமொழி கண்டித்தார். சி.வி. சண்முகம் பேச்சை இன்பதுரை கண்டித்தாரா? சி.வி. சண்முகம் பேச்சை எடப்பாடி கண்டித்தாரா? சி.வி. சண்முகம் பேச்சை வளர்மதி கண்டித்தாரா? ஏன் கண்டிக்கவில்லை? ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை ஆணாதிக்க சிந்தனை, அருவருப்பான சிந்தனை. அந்த சிந்தனையை ஒழிப்பது, அந்த சிந்தனை யாருக்குள் இருந்தாலும் ஒழிக்க வேண்டும். பொன்முடியை கனிமொழி கண்டிக்கிறார், அவருக்கு திராணி இருக்கிறது, கண்டிக்கிறார்கள். ஆனால் அதே போல இன்பதுரை அவர்கள் சி.வி. சண்முகத்தை கண்டித்து விட்டார் என்றால் நான் நன்றியை தெரிவிப்பேன். ஆனால் கண்டிக்காமல் மௌனம் காத்து மீண்டும் மீண்டும் அதையே பேச வைக்கிறார்கள் என்றால் இதை என்னவென்று புரிந்து கொள்வது? தமிழ்நாட்டிற்கு எந்த தலைவர் தேவை என்றால் எங்க அப்பா வீட்டு காசை கேட்கிறேன் என்று துணிச்சலாக சொல்லுவதற்கு வக்குள்ள திராணியுள்ள தலைவர் தேவை. அந்த திராணியும் தெம்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினிடமும் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களிடமும் இருக்கிறது என்றால் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அணிதிரண்டு நிற்கிறார்கள். அதை பார்த்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது எல்லாமே பாஜக சொன்னால்தான். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எங்கிருக்கிறார்? டெல்லியில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருக்கிறார். ஏன் டெல்லிக்கு போயிருக்கிறார்?
கூட்டணியின் தலைவர் எடப்பாடி தான் என்றால் எடப்பாடி பழனிசாமியை தேடித்தானே அமித்ஷா வர வேண்டும். எதற்காக அமித்ஷாவை தேடிக்கொண்டு எடப்பாடி டெல்லிக்கு போய் இருக்கிறார்? அடிமையாக மாறி இருக்கிறது அதிமுக. தொண்டர்களுக்கு உணர்ச்சி இருக்கிறது, அந்த உணர்ச்சியை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் தலைமையை நோக்கி கேளுங்கள். ஏன் பொதுச் செயலாளரே நீங்கள் டெல்லிக்கு போனீர்கள்? அமித்ஷாவை கூட்டிக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று நீங்கள் அவரை பார்த்து கேளுங்கள். தமிழ்நாட்டிற்கு தேவையான தலைவர், மானமுள்ள ரோஷமுள்ள திராணியுள்ள தலைவர், அந்த தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். நன்றி திரு இந்திரகுமார் தேரடி. தொடர்ந்து முதற்கட்ட கருத்தை முன்வைக்க பாஜகவில் இருந்து நடிகை கஸ்தூரி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தேரை எடுத்து தெருவுல விட்டதா சொல்லுவாங்க. இங்க தேரடி அவர்கள் தேரையும் எடுத்து தெருல விட்டுட்டாரு. அவருமே ஒரு தெருச்சண்ட அளவுக்கு தவறான குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. பத்திரிகையாளர் என்ற பேர்ல இன்னைக்கு அவர் இங்க வந்து பத்திரிகையாளர் என்ற பேர்ல இங்க வந்து அவர் பேசினது முழுக்க முழுக்க திமுக உறுப்பினரை விட அதிகமான ஒரு திமுக விசுவாசியால் மட்டுமே சொல்லக்கூடிய கூற்றுக்கள். இந்த கேள்வி என்ன? இன்றைக்கு தமிழகத்துக்கு தேவையான தலைவர் யார்? அப்ப தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியிலேங்க தலைவர்னு சொன்னாலே அது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் எடப்பாடி ஐயா மட்டுமே. தமிழ்நாட்டுக்கு தலைவர்னா ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா போயிட்டாங்க, அம்மாவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஐயா வந்தாரு, அதுக்கப்புறம் இபிஎஸ் ஐயா வந்தாரு. இபிஎஸ் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல கஜா புயல் வருது, தானே புயல் வருது, கொரோனா வருது, எத்தனை இடர்கள், எத்தனை இன்னல்கள். அந்த சிறிய நேரத்துல, அந்த ஜஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல அவர் எத்தனை விஷயத்தை பார்த்தாரு, எத்தனை விஷயத்தை சமாளிச்சாரு. இப்ப அப்படிப்பட்ட இடர்களை சமாளித்து ஒரு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஏன் திருப்பி ஜெயிக்க முடியல? ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மாற்றம் தருவார், நமக்கெல்லாம் வந்து ஒரு விடியல் தருவாரு அப்படிங்கிறதுனாலையும் கவர்ச்சிகரமான திட்டங்கள்னாலையும் வாக்குறுதிகள்னாலும் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கங்க. அந்த 505 வாக்குறுதிகள்ல ஆளாளுக்கு ஒன்னொன்னு நம்பி ஓட்டு போட்டுட்டோம். இனி அந்த வாக்கை செலுத்த மாட்டோம், இனி அந்த தவறை செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த பொறுப்பான எதிர்கட்சியாக திமுகவை மீண்டும் கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் என்று நானே கனவு காண்றேங்க. ஸ்டாலின் ஐயா கேட்கிறாரு, உங்கள் கனவு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கனவு சொல்லட்டுமா? ஸ்டாலின் ஐயாவை மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக பார்த்து ரசித்த நான் அவரை மீண்டும் அந்த பதவியில் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. ஐயா சொன்னாங்க, என்ன இன்னைக்கு வந்து ரமலான் நோன்புக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்களும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் நம்ம பிரதர் இங்க சொன்னாங்க. ஐயா நேற்று கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி ஐயா அவர்களும் இஃப்தார் நோன்பை திறந்து வைத்து அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக ஆனது. அந்த செய்தியை நடுநிலையான மாலை முரசு போன்ற நடுநிலை பத்திரிகையாளர்கள் அனைவருமே பெரிய அளவில் கவரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் நீங்க வந்து எதை பார்க்கலையா? அங்க இருந்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லையா? எனக்கு அது புரியல. எதுக்கு எடுத்தாலும் உடனே மத சார்பு மத சார்பு மத சார்புன்னு சொல்றீங்களே. 4 இஸ்லாமிய கட்சிகளை வைத்துக்கொண்டு 10 ஜாதி கட்சிகளை கூட்டணியில் வைத்துக்கொண்டு எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது? எப்படி மனசாட்சியோட நீங்க வந்து மத சார்புன்னு சொல்றீங்க? பாஜக கூட்டணியில யார் மத சார்பு உள்ள கூட்டணி சொல்லுங்க? யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்களா? சொல்ல முடியுமா உங்களால? எப்படி நீங்க இப்படி வந்து மனசாட்சி இல்லாம உங்களால பேச முடியுது? சிவா திலீபனுக்கு வந்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நான் கேட்கிறேன், கிறிஸ்மஸா? கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்றோம், ரமலானுக்கு நம்ம வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல 80% எங்களோட கட்சியில இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியில தீபாவளியா? தீபாவளி இழவு அப்படியா? தீபாவளி வந்து ஒரு இறந்த தினமா? ஐயோ அப்படியா? அப்போ விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி இதெல்லாம் என்ன? அதெல்லாம் பிறந்த தினம் தானே. அதுக்கு நீங்க ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லலாமே. ஆஹா, இந்து அப்படின்னு சொன்னா மட்டும்
உங்களுக்கு வந்து ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வரும், மத்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து கண்ணுல வெண்ணெய் வரும்னு சொல்ற அந்த ஒருதலை பட்சமான போக்கு இருப்பதால் தான், அந்த இரட்டை வேடம் இருப்பதால் தான் பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றி கொண்டிருக்கிறதே தவிர மற்ற யாராலும் அதிமுக ஒண்ணு எங்களை வளர்த்து விட வேணாங்க, திமுக தாங்க பாஜகவை வளர்த்து விடுது தமிழ்நாட்டுல. திமுகவுக்கு எதிரா பேசக்கூடிய கட்சின்னு பாஜக. கஸ்தூரியே எங்க பாஜக சேர்ந்தா? திமுகவுக்கு எதிராக 4 கருத்து போட்டங்க, அதிமுகவுக்கு எதிராக அத்தனை கருத்து போட்டிருக்கிற. நாகரீகமா அவங்க வந்து எனக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அதுக்கான எதிர்வினை ஆற்றுவாங்க. திமுகவுக்கு எதிராக 2 கருத்து போட்ட. நீ சங்கி, நீ சனாதனி, நீ வலதுசாரி, நீ பாஜக, நீ மோடி அடிவரடி, இப்படியெல்லாம் அவங்க டெய்லி சொல்லி 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 ஐயோ அப்ப திமுகவை எதிர்க்கணும்னா பாஜக தான் இருக்கணும் போல இருக்குன்னு நானே போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டேன். இதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட குற்றங்களுக்கு பிரச்சனையாக காரணமாக இருக்கிறது போதை அரக்கன். அதை விட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு. இதையெல்லாம் பேசணும்னு நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இவர் சிவாதிலீபன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிங்களான்னு கேட்கிறாரு. ஐயா, ஒரு உயிர் போனா யாராலையும் பொறுத்துக்க முடியாதுங்க ஐயா. அப்படிலாம் யாரும் இங்க கல் நெஞ்சக்காரங்க இல்ல. ஒரு உயிர் போனா அதை யாரும் பொறுத்துக்க முடியாது. ஆனா அந்த உயிர் போனதுக்கான காரணம் யார்? யார் அதுக்கு பேர்? ஏன்னா 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சோ அன்னில இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியில பேர் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன அந்த மனிதருக்கும் அந்த இயக்கத்துக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிச்சா அது இந்தின்னு? இத்தனை நாள் அவருக்கு தெரியலையா? 5 வருஷமா தெரியாத இந்தியை இன்னைக்குதான் அவர் கண்ணை உறுத்திச்சா? இப்படி எல்லாம் பண்ணி நீங்க தேவையில்லாத ஒரு பொய் போராட்டத்தை கையில எடுத்து ஒரு உயிர் அநியாயமா காவு கொடுத்துட்டீங்களேயா. ஒரு உயிர் அநியாயமா காவு. நான் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அதே தானேங்க சொல்றேன். சரி பிரதர், பிரதர் உட்காருங்க 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 உட்காருங்க, அமைதியா இருங்க. இல்லங்க, நான் சொல்ல வந்தது 5 வருஷமா இவங்க ஆட்சி தானே நடக்குது. இந்த ஆட்சியில அவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் 2 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, உடனே இந்தி கண்ணை உறுத்துது. அவங்க வந்து அதுல அநியாயமா ஒரு உயிரை காவு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஐயா, இரங்கல் தெரிவிக்கலன்னு சொன்னீங்களே, 10 ரூபாய் இருக்குமா? ஒரு புட்டி எண்ணெயும் ஒரு திரியும் வாங்கறதுக்கு 20 ரூபாய் இருக்குமா? அந்த தீபத்தை நீங்க ஏற்றி வச்சிருந்தா பூர்ணச்சந்திரனோட உயிர் போயிருக்காது. அதுக்கு நீங்க யார் இரங்கல் கொடுத்தீங்க? யார் வந்து அந்த இரங்கல் பேசுனீங்க? விளாத்தி குளத்துல பாத்ரூம் போறதுக்காக ஒரு சிறுமி, வெறும் பாத்ரூம் போறதுக்காக வெளியே போன சிறுமிய கண்டன் துண்டமா வெட்டி இன்னைக்கு கொண்டு போட்டிருக்கிறாங்களே, அதுக்கு யார் இரங்கல் கொடுத்தீங்க? அந்த மோடி அவர்களுடைய ஸ்வச்ச நிதி இல்ல. ஆமாங்க, நிதி எல்லாம் தான் உங்க குடும்பத்திலேயே நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதுக்கப்புறம் என்னங்க நிதி ஆவன்னா? என்ன கேட்டீங்க? எடப்பாடி ஐயா எதுக்கு டெல்லிக்கு போறாரா? உங்களுக்கு பொறாமங்க. பாஜகவும் அதிமுகவும் இணக்கமாக, ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனித்தனியா இருந்தாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு மறுபடி இணைஞ்சு இணக்கமா செயல்படுறது இவங்களுக்கு பொறாம. மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமா படி செஞ்சு டபுள் என்ஜின் சர்க்கார்ல இன்னைக்கு புள்ளி விவரத்தோட சொல்ற, இன்னைக்கு மிக அதிக அளவில் வறுமையை ஒழித்த மாநிலங்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசும் பீகாரும். மிக பெரிய அளவில் வளர்ச்சி விகிதத்தில் அதிகமானது உத்தரப்பிரதேசம் பீகாரும். டபுள் என்ஜின் சர்க்கார் இங்க வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல பதட்டத்துல எதுக்கு டெல்லிக்கு போனாங்க? நான் கேக்குறேன் ஐயா, நீதி ஆயோக் கூட்டத்துக்கு 4 வருஷமா போகாம உங்க அமைச்சர் வீட்டுல ஈடி ரெய்டுன்னு கேள்விப்பட்டதுமே ஒரு சினிமா தயாரிப்பாளரோட வீட்டுல ஈடி ரெய்டுன்னு கேள்விப்பட்டதுமே இந்த வருஷம் மட்டும் நீங்க நீதி ஆயோக்கு டெல்லிக்கு எதுக்கு போனீங்க? அங்கு எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் இறந்து கொண்டிருந்த வேளையில், அங்கு கொத்து கொத்தாக மடிந்து விழுந்து கொண்டிருந்த வேளையில் டெல்லி போன கட்சி நாங்க இல்ல. மீண்டும் சொல்கிறேன், இந்தியை ஒழிக்கணும்னா ஐயா இந்த பேரெல்லாம் படிக்கிறேன் கேளுங்க. इंदिरा आवास योजना, राजीव गांधी ग्रामीण विद्युतकरण योजना, आम आदमी बीमा योजना, सर्व शिक्षा अभियान, जननी सुरक्षा योजना, राष्ट्रीय स्वास्थ्य बीमा योजना, प्रावसिक कोष
இப்படி இதெல்லாம் எந்த மொழி? இதெல்லாம் நீங்க மத்திய அமைச்சராக இருந்த போது வந்த திட்டங்களின் பெயர்கள். இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் நாங்க இனிமே பயப்படுற ஆள் இல்ல. மாற்றம் வர வேண்டும். திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். நன்றி திருமதி கஸ்தூரி. தொடர்ந்து தனது முதற்கட்ட கருத்தை முன்வைக்க தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஆனா இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலுங்க. எப்பவுமே அதிமுக ஜெயிச்சிரும், திமுக ஜெயிச்சிரும் என்ற ஒரு களம் வந்து யதார்த்தமாக பார்க்கப்படும். எல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் பக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாம் தமிழர்கள், தொண்டர்கள் எல்லாமே. அப்போ இந்த தேர்தல் ஒரு புது வரவை, ஒரு புது தலைவரை, ஏன்னா ஏற்கனவே இந்த 3 தலைவர்களும் பல கொள்கைகளை, பல சித்தாந்தங்களை சொன்ன பிறகு எடுபடாமல் இன்ற கால சூழலில் 5 வருஷம் திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு இன்றைய தேவை தமிழ்நாடு மக்கள் எல்லாம், தமிழ்நாடு பட்டு தொட்டி எல்லாம் இன்னைக்கு தேர்தல் அரசியலை புரட்டி போட்டிருக்கின்ற சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வருகை ஒரு முக்கியமானது என்பதை நாம் யாராலும் மறுக்க முடியாது. தமிழக தேர்தல் களத்தை எந்த வகையிலெல்லாம் புரட்டி போட்டேன்னு சொன்னவர்கள்லாம் எந்த புரட்டாவை புரட்டி போட்டாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கல்ல. அந்த புரட்டாவெல்லாம் புரட்டி போட்டாங்களான்னு யோசிப்பாங்கல்ல. அந்த புரட்டாவெல்லாம் சரியா சுட்டுட்டாங்கன்னு ஆராய்வாங்கல்ல. அது வந்து மக்கள் மன்றத்தில் போய் பரப்புரையில் சொல்லுவாங்க. பிரதானமாக மரியாதைக்குரிய கஸ்தூரி மேடம் அவர்கள் சொல்லும் போது சொன்னாருங்க, பெண்கள் பாதுகாப்பு பிரதானமான பாதுகாப்புன்னு சொல்லி. அந்த பெண்கள் பாதுகாப்பை சொல்வதற்கு பாஜக எந்த உரிமை இருக்கு? மணிப்பூர்ல உங்க நிலைமை என்ன? மணிப்பூர்ல பாஜகவோட நிலைமை என்ன? நீங்கள் தான் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களா? நான் முடிச்சிடறேன் மேடம், நான் முடிச்சிடறேன். நீங்க அடுத்த ரவுண்டு வந்து இதை பத்தியே பேசுங்க. அதையும் தாண்டி பெண்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜக 2 விஷயத்தை அவங்க படம் பண்ணாங்க. ஒன்று பெண்கள், ஒன்று இஸ்லாமியர்கள். நான் உங்களை லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். காஷ்மீர்ல ஒரு 10 வயசு பெண்ணை கோவில் கருவறையில் வைத்து மாற்றி மாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து குத்துயிர் கொலையுமாக ரத்தமாக சதையும் நாடியும் அறுத்து அந்த இடத்துல போட்டதுங்களே, அதுக்கு யார் காரணம்? யார் பெண் உரிமை பத்தி பேசுறா? இந்த பாஜக பெண் உரிமை பத்தி பேசுதா? அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள் 2011, 11, 16 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, வென்றெடுக்கப்பட்ட, யாராலும் மறுக்க முடியாத தலைவி எங்கள் அண்ணன் திமுக காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர்களோட அந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு இன்னைக்கு அண்ணா திமுக இருக்கா என்பதுதான் எங்களுக்கு கேள்வி. மேடம் ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால், எல்லாரும் மனசுல வாழ்றாங்க, நாங்க மதிக்கிறோம், இருந்திருந்தால் ஆட்சியில பங்குன்னு உங்களால பாஜக காரங்க கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? தைரியம் வந்துருமா? துணிவு வந்துருமா? நான் கேட்கிறேன், கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து வரும். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போறாருன்னு சொன்னா 4 கார் மாறி முகத்துல கச்சிப்ப மூடி நான் அமித்ஷாவை பார்க்கிறேன்னு சொல்ல போய் தைரியமா சொல்லக்கூட துணிவு இல்லாம நான் அதிமுக அலுவலகத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்புக்கு வந்துருவோம். தமிழ்நாட்டுக்கு ஏன் விஜய் தேவை அது சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பிரதானமாக இவர்கள் பேசக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இந்த 5 வருஷ ஆட்சியில திமுக வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக 4ஆக இருந்து இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஐக்கரத்தில் வந்தார். அவர்கள் வந்து பொள்ளாச்சியில பிரச்சனை பண்ணிட்டாங்க, பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, அவர்கள் ஊழல் செஞ்சிட்டாங்க, அவங்க கடன் வாங்கிட்டாங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கு எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுங்கன்னு சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாட்டோட முதலமைச்சர். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியோட பெண்களோட பாதுகாப்பு நிலைமை என்ன? பெண்களை எந்த அளவு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க? பெண்களுக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரை எப்படி வெளிப்படுத்தினாங்க? நான் கேட்கிறேங்க, இன்னைக்கு இந்தி எதிர்ப்பாக இறந்துட்டாரு, யாராச்சும் நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா?
அதிமுக தெரிவிச்சிங்களா, தாவேகா தெரிவிச்சிங்களான்னு எங்க அண்ணன் தேரடி என்ன கேட்டார். ஏங்க இன்னைக்கு நாட்டில் திராவிடம் பேசக்கூடிய, பெரியாரிஸ்ட் பேசக்கூடிய, சமதர்மம், சமம் நீதி, சமம் நியாயம் பேசக்கூடிய, திமுக வாழக்கூடிய, நாங்கெல்லாம் சமம் சொல்லக்கூடிய தூத்துக்குடியில கழிப்பறைக்கு போன பெண்ணை நிர்வாணம் படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து துண்டு துண்டா வெற்றான்னு சொன்னா ஹிந்திக்கு பேசலன்னு சொல்லக்கூடிய எங்க பத்திரிகையாளர் தேரடி அண்ணன், ஏன் நாட்டோட முதலமைச்சர் ஒரு பட்டியலின மக்கள் பாதிப்படைந்திருக்கிறாங்களே ஏன் போய் பார்க்கலன்னு கேள்வி கேட்கணுமா, கேட்க கூடாதா? ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் பாதுகாப்புல திமுக முற்றிலும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. திமுக பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை, அதிமுக பெண்கள் பாதுகாப்புல சரியில்லை. விஜய் வந்தா பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துவார்? ஏங்க நான் தான் கேட்றேங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா 2026 தேர்தல் களம் விஜய் அவர்கள் கருத்துல வந்திருக்கிறார். நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம் சொல்லி நீங்க தானே மாறு தட்டி பேசுனீங்க. நாங்கள் பெண்களை பாதுகாக்க போறோம், இஸ்லாமியர்களை பாதுகாக்க போறோம். அதுல ஃபெயிலியர்னு சொல்லும் போது அவர் கலந்த மகளிர் தின விழாவுக்கு ஒரு 11 பெண்களை சார்ந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நான் இருந்தா டைரக்டான பெண்கள் பாதுகாப்பு வைத்து வேலுநாச்சியார் என்ற பெயர்ல ஒரு யூனிஃபார்ம் இல்லாம ஒரு தனிப்படை அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு தருவேன். அந்த பெண்களுக்கு எமர்ஜென்சி அலாரம் நீங்க ஆட்டோ டாக்ஸில நான் கொண்டு வருவேன். பெண்களுக்கு வார் ரூமை டைரக்டா நான் மானிட்டர் பண்ணுவேன். இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை வெளிப்படுத்தும் போது இப்ப தொடர்ச்சியா தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாருங்க. இவர்கள் செய்யாதன இப்ப யாரு வரணும்னு யாரு வரக்கூடாது மக்கள் வாக்களிப்பாங்களா இல்லையா? இந்த திமுக அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாங்க சொல்றாரு பாஜகவை எதிர்க்கிறோம். நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க, ஆனா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த நாட்டில் பாஜக எதை நினைக்குதோ, எந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்குதோ அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு சில டிராமா ஆடிட்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு, ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இவர்கள் வெளியில வந்தா ஆபத்துன்னு சொல்லக்கூடிய திமுக இஸ்லாமியின் பாதுகாவலரா? பாஜகவை விஜய் எதிர்க்க சார் நீங்க புரியுங்க சார். தமிழ்நாட்டில் பாஜகவை முதல் வீசாலை விக்கிரவாண்டியில தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் சொன்னாங்க பாருங்க, நாங்கெல்லாம் நோன்பு திறக்கும் போது இன்பதுரை அண்ணன், எலியல் அண்ணன், தேரடி அண்ணன், என் அண்ணன் தம்பி கார்த்திக் அண்ணன் உட்காந்து கஞ்சி குடிச்சோம்ல. பாஜக வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. தாடி வச்சு அடிப்பாங்க, புர்கா போட்டு அடிப்பாங்க, மாட்டு இறைச்சி வச்சு அடிப்பாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிப்பாங்க. குஜராத்ல எங்களை இனப்படுகொலை செய்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜக. நீங்க ஜனநாயகத்துக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, சிபிஐக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் என்டிஏல இருக்கக்கூடிய பாஜகவை வலிமையாக எதிர்க்கணும் ஒரே மேடல் சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? அப்ப என்ன இதுல ஏன் சொல்லல திருப்பி சொல்றீங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சார் நேத்து மேலையில கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை நீங்க ஒரே ஒரு விஷயத்துல பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, நாங்க பாஜகவோட சேர மாட்டோம். திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, நாங்க திமுகவோட சொல்ல மாட்டோம் சொல்லும் போது பாஜக இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உணர நான் கேட்கிறேன் சார். இவ்வளவு பாஜக மோசமான பாஜக பேசும்போது இந்த திமுக அரசாங்கம் இந்த பாஜக ஏன் மயிரில் நீங்க வரணி கொடுக்குறீங்க? நான் தொடர்ச்சியாவே கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவல்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இங்கே இஸ்லாமியர்களின் மத கலவரத்தை உண்டாக்க மதுரை ஆதீனம் என்னை தாடி வச்சவங்க கொலை செய்ய வந்தாங்க, ஜுப்பா போட்டவங்க கொலை செய்ய வந்தாங்க, எங்களை அடிக்க வந்தாங்கன்னு சொல்லும் போது இதே ஒரு முஸ்தபாவோ ஒரு தேரடியோ என் தம்பி கார்த்திகோ சொல்லி இருந்தா திமுக அரசாங்கம் ஐபிசி சட்டத்தில் குண்டாச போட்டிருக்கோம். ஆனா இஸ்லாமியர் பாதுகாவல்னு சொல்லக்கூடிய RSSக்கு மயிலிறையால் முதுகில் வறண்டு கொடுக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப சிறைவாசி விடுதலை ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க, ஆதீன விஷயத்துல ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த நாட்டில் பெட்ரோல்ல இருந்து பல்பம் ஏறினா மோடின்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டில் எந்த நிதியுமே கொடுக்க சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம், யாரும் பொருளாதாரம் கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொன்ன திமுக அரசாங்கம், உங்களுக்கு பாட்டில 10 ரூபா பிரச்சனைனா இந்த மோடியை, இந்த சனாதனத்தை, இந்த விஹெச்பியை, இந்த RSSஐ கைப்பிடிப்பாங்கன்னா திமுக. அப்ப 2 பேருமே மேடம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜகவை தோல்ல சுமந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. இவங்க பாஜகவை காட்டி தமிழ்நாட்டில் வாக்கு அறுவடை செய்யறாங்க. இது முற்றிலும் ஏமாற்றக்கூடியது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணுமா,
நெசவார்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, இதில் எல்லாம் அவங்க ஃபெயிலியராக இருக்காங்க. நான் களத்தில் வரேன்றனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவர் பின்னால் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டில் இந்த கால சூழலில் ஒரு தலைவர் தேவை என்பதை உறுதி கொண்டு மக்கள் இது பின்னால் போறாங்கன்னு பார்க்குறேன். என் முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா. தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எங்களுடைய தலைவர் நம்ம வந்துட்டு என் தாத்தா அப்படின்னு போற்றக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருந்தபோது அவருக்கு வந்துட்டு பாலூட்டி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய தாய் தான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்க, ஈவேரா வருவதற்கு முன்பாகவே இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒன்றாகவே தான் இருந்திருக்கிறார்கள், எப்பொழுதும் வந்ததில்லை. நமக்கு இந்திரகுமார் அவர்கள் சொல்லும்போது ஈவேரா வந்த பிறகுதான் இதெல்லாம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்களுடைய வரலாறே ஈவேராவில் தொடங்கி இன்ப நிதியில முடிகிற வரைக்கும் தான் வரலாறே இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பின்னாடி என்ன இருந்துச்சுங்களா அவங்களுக்கு தெரியாது. நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இப்போ எங்கள் மீது குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு போறது என்ன, நாங்கள் வந்துட்டு சாதியை தேடுகிறோமா, ஒருவர் இறந்து விட்டால் அவர்கிட்ட சாதியை தேடுகிறோம் அப்படிங்கிறது. எதற்காக இறந்தார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறோம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக இறந்தாங்க, தமிழுக்காக தானங்க செத்தாருங்க அப்படிங்கிறது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கஸ்தூரி அவர்கள் கேட்டது போல ஏன் இத்தனை காலமா வரல அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் என்ன தெரியுமா, இன்னைக்கு தேதியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது திமுக மீது அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள். அதை மடைமாற்றம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இவ்வளவு காலமா இருந்த அதே ஹிந்தியை இன்னைக்கு போய் பெயிண்ட் வச்சு அடிக்கிறது இல்லையா. அப்ப கேட்டாக்க சொல்றாரு, இந்த திமுக காந்தி, அதாவது திருமுருகன் காந்தியா, திமுக காந்தி இருக்காருல்ல, அந்த திமுக காந்தி திமுகவே அதிகமா எதிர்க்கிறாராம். இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்க. நீங்க எப்படி பத்திரிகையாளர்னு சொல்லிக் கொள்கிறீர்களோ அதே போல அவர் வந்துட்டு திமுக எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கிறாரு. எல்லா போர்வையும் ஒரே போர்வை தான், போர்வை தூக்கிட்டு பார்த்தா தெரியும் உள்ள யார் இருக்கா அப்படிங்கிறது. இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டின் எல்லையை எங்கள் எல்லைன்னு சொல்லி கேரளா உள்ள வந்து நுழைஞ்சிருச்சு. திமுக நிலைப்பாடு என்ன, எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு அறிக்கை விட்டீங்களா, ஏன் அறிக்கை விடல? இன்னைக்கு இதே இதுல தீக்குளித்து இறந்ததை பத்தி பேசும்போது சொல்றாரு, அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் ஈழத்துக்காக தீக்குளித்து இறந்த போது அதை காதல் தோல்வியா இல்ல இறந்து போனார்னு விமர்சிச்சது யாரு? அப்ப எங்க போச்சு? எங்கள் கட்சியை சார்ந்த காவிரி செல்வன் அவர்கள், விக்னேஷ் தீக்குளிச்சு காவிரி போராட்டத்துக்காக இறந்த போது நீங்கள் எங்க சாதியை தேடிக்கிட்டு இருந்தீங்க? தமிழ் சாதிங்கிறதுனால நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணலையா? சாதியை தேடிக்கொண்டு நாங்கள் சொல்லலையா. திமுக எதிர்ப்பு என்று நீங்கள் சொன்னால் அதை திமுக எதிர்ப்பாக செய்யுங்கள், அப்புறமாக நாங்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பேசும்போது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறது பாருங்க, பட்டையா நாமமா அப்படின்னு பேசினதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு அப்படிங்கறத எடுத்தீங்கன்னா இவருடைய பேச்சு தெரிஞ்சிடும். பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை இவர்கள் உறுதி செய்கிறாங்கிறதெல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லிட்டே போயிட்டே இருப்பாங்க. திட்டங்களுக்கு நீ வந்துட்டு நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பாஜக வந்து நிதி கொடுக்கல, நாங்க ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நீங்க கொடுக்கக்கூடிய இலவசங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து நிதி வருது? ஏன் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு நிதி இல்ல, ஆனா யாரும் கேட்காத இலவசத்தை நாங்க அள்ளி அள்ளி கொடுப்போம். 5000 ரூபாய் கொடுக்கிறோம். எதுக்கு 5000 ரூபாய்? ஓட்டுக்கு வந்துருச்சுல. இது இத்தனை காலமா அடிக்காத வெயில் இன்னைக்கு மட்டும் அடிக்குது பாத்தீங்களா இல்லையா? அது வந்துட்டு எதனாலனாக்க நிதி கிடைக்கல, அதனால வெயில் அடிக்குது. சோ அதை கடந்து போவோம் நம்ம. அண்ணன் முஸ்தபா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் வந்துட்டு ஒற்றுக்கொண்டார். என்னன்னாக்க, தாவேக்காவை தவிர இருக்கக்கூடிய 3 அரசியல் தலைவர்களும் அரசியலில் பக்குவப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் இல்லையா? வாழ்த்துக்கள்னு. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா போதும், மற்றபடி என்ன நடக்குதுங்கிறத மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். பெண்களை எப்படி பாதுகாப்பீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, வேலு நாச்சியார் நீதிமன்றத்தை நாங்கள் அமைச்சிருவோம். அண்ணா, நீதிமன்றத்தை எல்லாம் அப்படி தனிநபர் பேர்ல அமைக்க முடியாதுன்னு, தனிநபர் பேர்ல அமைக்க முடியாது, அது நீதிமன்றமாகவே விட்டுருவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நீதிமன்றம் சொல்லல, படைன்னு தான் சொன்னாரு. இவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? விஜய் என்ன சொன்னாரு? விஜய் ஏன்னா அபிஷியலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எல்லாமே செய்தி வரும். அவர் அபிஷியலா யாருமே பேச வர மாட்டார்கள். நாங்க ஆதரவாளர் தான் வருவாங்க. ஏன்னா அபிஷியலா பேச வந்தாக்கா அடி விழுவுங்கிறதுனால அவர்கள் அபிஷியலா வர மாட்டாங்க, பேசிட்டு போட்டவங்க. அவங்க சொல்லும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னாக்க, நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம். நாட்டில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்க, அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்குவாங்க. கரூரில் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு தேதி வரைக்கும் நானும் மேடையா சொல்றேன், ஒரு இடத்தில் கூட பாசிச பாஜக என்ற வார்த்தையை விஜய் அவர்கள் உச்சரிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மேடையிலும் சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன் வரல?
அப்படின்னாக்க தொட நடுங்குது. சிபிஐ இருக்கு, இடி இருக்கு, அப்படிங்கும்போது தொட நடுங்குது. அதனால அவங்களால அந்த பாசிச பாஜகங்கிற வார்த்தையை சொல்வதற்கே தைரியம் இல்லை, திராணி இல்லை. அதனால அவங்க வந்துட்டு அப்படி சொல்லிட்டு போறாங்க. இல்ல கார்த்திகேயன், அவர் தான் இஃப்தார் நோன்பு விழால மறுத்துட்டார்ல, மதச்சார்பற்ற கொள்கை தான் எங்க இது, பாஜகவோட கூட்டணி இல்ல, எல்லாம் வதந்தி பரப்புறாங்க அப்படின்னு. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? பாசிச பாஜக, பாசிச பாஜக, அது பாசிசம், இது பாயாசம் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு தேதியில் அதை ஏன் சொல்ல மாட்டாரு? இன்னைக்கு தேதியில் அவர் என்ன சொல்றாருனாக்க, நாங்கள் வந்துட்டு பாஜகவெல்லாம் எதிர்க்க மாட்டோம், தேர்தல் தமிழ்நாட்டில் தாங்க நடக்குது, நாங்க திமுக மட்டும்தான் எதிர்ப்போம் ஏன் சொல்றாரு? அப்போ பாஜக மீது பயம், அந்த பயம் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட தலைவர் இங்க வேணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட தலைவர் வேணும்னாக்க, எங்கள் மீது நேரடியாக என்ஐஏ ரைடு, ஒவ்வொரு எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களையும் உங்களை வந்துட்டு என்ஐஏ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ஐஏ அலுவலகத்துல இருந்து வெளியில வந்த இடும்பவனம் கார்த்தி நேரடியா அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அந்த வாசல்ல நின்று விமர்சிச்சார்ல பாஜகவை. அப்படியான தைரியமான தம்பிகளே அவ்வளவு தூரம் இருக்கிறோம். நீ என்ன வேணா மடக்கு, என் சின்னத்தை ஒடுக்கு, நீ வந்துட்டு என்னுடைய வந்துட்டு சொல்லு, 26 24க்கு பிறகு உன் கட்சியே இருக்காதுன்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் உன்னை ஏறி அடிப்பன்னு அடிக்கக்கூடிய தலைமை இருக்குதுல்ல, அப்படியான தலைமை இருக்கணும்னாக்க அதுக்கு அண்ணன் சீமான் தான் வேணும். எப்படியான தலைமை இங்க தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னாக்க, நீரோட்டத்தோட போயிருவோம், நீர் அப்படியே அடிச்சுட்டு போகும்போது அதோட போயிருவோம். எல்லாரும் இலவசம் கொடுக்குறாங்களா, நாமளும் இலவசம் கொடுப்போம். அவர் 1000 ரூபா கொடுக்குறாரா, நம்ம 2000 ரூபா கொடுப்போம். அவர் 2000 ரூபா கொடுக்குறாரா, நான் 2500 கொடுக்குறேன் அப்படின்னு நீரோட்டத்தோட அடிச்சுட்டு போறது இல்லை தலைமை. தலைமை என்பது எதிர்நீச்சல் போடுறதுதான் தலைமை. இங்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நீரோட்டத்தில் எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரே தலைவராக யார் இருக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன் இப்படி இருக்கிறாரு? நீங்கள் இங்கே எது வந்துட்டு தத்துவார்த்த ரீதியாக எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்கணும். ஒரு தேர்தலுக்கு மட்டுமே யோசித்துக் கொண்டு, இந்த தேர்தலில் எனக்கு வாக்கு வருவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் அரசியல்வாதிகள். தலைமைன்னு நீங்க தலைப்பு வச்சிருக்கிறதுனால சொல்றேன், ஒரு தலைவன் எதை யோசிக்கணும்னா, அடுத்த தலைமுறைக்கு எது தேவை, இன்னொரு 100 ஆண்டுகள் கழிச்சு என் தமிழ்நாடு எப்படி இருக்கணுங்கிற ஒரு தத்துவார்த்த ரீதியான பார்வை இருக்கிறது தான் தலைமைத்துவம். இன்னைக்கு தேதியில நாம் தமிழ் கட்சி எங்களுடைய செயல்பாட்டு வரைவை வெளியிட்டு இருக்கிறது. அதை எடுத்து அத்தனை பேரும் படிச்சு பாருங்க. உங்களால வேற கட்சிக்கு ஓட்டே போட முடியாது என்கிற அளவுக்கு தீர்க்கமான முடிவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் சாத்தியம் இல்லாததை எல்லாம் சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால அவருக்கு மக்கள் சாத்தியம் இல்லாததை சீமான் அவர்கள் சொல்லுகிறாரா? இதுக்கு நான் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய உதாரணத்தோட சொல்றேன். ஈலான் மஸ்க் அவர்கள், நான் வந்துட்டு இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வருவேன், ஈவியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல போது எல்லாரும் சொன்னாங்க இது சாத்தியமே இல்லாதது, கிண்டல் அடித்தார்கள். ஏற்கனவே தோற்று போனது, இவர்களால் வெல்லவே முடியாது என்று அத்தனை பேரும் கிண்டல் அடித்தார்கள். இன்னைக்கு தேதியில எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வைக்காத கம்பெனியே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இன்னைக்கு தேதியில உலகின் முதல் பணக்காரராக ஈலான் மஸ்க் மாறிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன வேணா பேசு, சாத்தியமா இல்லையாங்கிறது யோசிக்க கூடாது, இது இந்த உலகத்துக்கு தேவையா இல்லையான்னு அவன் யோசிச்சான். அதனால இன்னைக்கு உலகின் முதல் பணக்காரன். அதே போலதான் நாம் தமிழ் கட்சி சொல்லுகிறது, அண்ணன் சீமான் சொல்லுகிறார், இது தேவையா இல்லையா என்று சிந்தி. தமிழ்நாட்டுக்கு இது தேவையா இல்ல, டாஸ்மார்க்க மூடணும், 3 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதா? தமிழ்நாட்டுக்கு இது தேவையா இல்லையா? அதை தேவை என்று உணர்ந்ததால் நாம் தமிழ் கட்சி சொல்லுகிறது, டாஸ்மார்க்கை நாங்கள் வந்தால் மூடுவோம் என்று சொல்லுகிறோம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம், பெண்களுக்கு வேரபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்றோம். வேரபிள் டிவைசஸ்னா அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு டிவைஸ், அதுல கேமரா வச்சிருப்போம், அதுல செல்போன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், ஜிபிஎஸ் லொகேஷனோட இருக்கும். பெண்கள் வந்துட்டு காதணியை அணிஞ்சுக்கலாம், கழுத்துல அணிஞ்சுக்கலாம், இது போல அணிஞ்சுக்கலாம், வாட்சில் அணிஞ்சுக்கலாம். ஒரு போன்ல எடுத்து காவலன் ஆப்பை திறந்து அது வந்துட்டு ஓப்பன் ஆகி அது சிக்னல் கிடைச்சி இது போய் நம்ம வந்துட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. 3 நொடி நீங்க தொடர்ந்து பிடிச்சா போதும், நேரடியாக அது வந்து காவல்துறைக்கு அழைப்பு கொடுக்கும். அப்படியான ஒரு திட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிறது. ஏன்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, பெண் பிள்ளையை ஒருத்தன் தொட்டான்னா அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டுதான் அடுத்த வேலைன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு தைரியம் இருக்கணும்ல. நீங்கள் அதை விமர்சனமாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை சொல்லுவதற்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல. அதை சொல்லும் தலைவனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். நீங்கள் விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தலைவனை இங்க தேடணும் அப்படின்னாக்க, இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்துக்கு, தமிழ் மக்களுக்கு தேவையான தலைவராக அண்ணன் சீமான் மட்டுமே இருக்கிறார் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி மருத்துவர் கார்த்திகேயன். தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற ரமலான் வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முஸ்தபா அவர்கள்
நாங்கள் அமர்ந்திருந்த அறையிலே நோன்பு திறப்பதற்காக இருந்தார். நான் படித்து பார்த்தேன். நோன்பு இருப்பது என்பது இஸ்லாமியருடைய ஒரு கடமை. எதை நோக்கி அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்றால், ரமலான் மாதம் வரும் வரை ஒரு நோன்பு இருப்பார். ரமலான் எப்போது வரும் என்று பார்த்தால் பிறை தெரிந்தால் வரும். பிறை என்பது சின்ன சந்திரன். ஆக பிறை சந்திரன் பூரண சந்திரனாக மாறினால் ரமலான் வரும். ஆகவே சந்திரனை தலைவராக கொண்ட, ராமச்சந்திரனை தலைவராக கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பிறை தெரியாதா, சந்திரன் வராதா என்று ஏக்கத்தில் இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கான பந்தம் மிக நெருக்கமானது. எப்படி என்றால், உலகிலே பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அது எந்த இஸ்லாமிய நாட்டிலும் தோன்றாத ஒரு சிந்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோன்றியது. அவ்வாறு நோன்பு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கஞ்சி காய்ச்சுவதற்கு அரிசி தர வேண்டும் என்ற சிந்தனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8700 டன் அரிசியை, பச்சை அரிசியை தந்தார்கள். நான் எதற்கு இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்றால், இந்திரகுமார் தேரடி, நான் அவருக்கு பதில் சொல்றது இந்த முழு அனைவே தலைப்பை விட்டு விலகி எங்கேயோ சென்று கொண்டிருக்க, நான் வருகிறேன் தலைப்புக்கு. அவர் சொன்னார், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் தவறாக சொல்லிவிட்டார் என்று. அவர் உடனே மன்னிப்பு கேட்டார். ஆனால் வேலுன்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் கடந்த முறை 2006 to 2011 நினைக்கிறேன் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். அப்போ ரேஷன் அரிசி மோசமாக இருக்கிறதே என்று கேட்டபோது, பக்கத்திலே அந்த ஐஏஎஸ் அதிகாரி பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, ஒரு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அவர் பார்க்க அழகாக இருப்பார். உடனே அவரை காட்டி, ரேஷன் அரிசி, திராவிட முன்னேற்ற கழக அரசியல் போடுகிற ரேஷன் அரிசி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை போல பளபளப்பாக இருக்கிறது என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மந்திரி. பொன்முடியை பற்றி சொன்னார்கள். நீதிமன்றம் கேள்வி கேட்டது. பேசலாமா? இப்போ சொல்லுவார் மைண்ட் வைஸ், ஏன்பா இந்திரகுமார் அமைதியாக இருந்திருக்கலாமான்னு சொல்லி அவர் கேட்பார். நான் வந்தோடனே பார்த்தேன், இந்திரகுமார் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்திரகுமார் தேரடியை அறிமுகப்படுத்தணும்னு யார் கைத்தட்டாங்கன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கைத்தட்டான். நான் நியாயப்படுத்தவில்லை. பெண்களை இழிவாக யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது தான். மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் 2021 நான் அந்த நிகழ்ச்சியை சொல்ல விரும்பவில்லை, திருமதி சசிகலா அவர்களை பற்றி இழிவாக பேசி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சார், என்கிட்ட இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, என்ன நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இது ஒரு பெண் வழக்கறிஞர் போட்ட வழக்கு இருக்கு. நான் கொடுத்துட்டு போறேன், தமிழரசனுடைய பார்வைக்கு கொடுத்துட்டு போறேன். ஆக தவறாக பேசிவிட்டு அவங்க எப்படி மடைமாற்றுறாங்க பாருங்க. இப்போ கேள்வி என்ன? ஜான் சி மேக்ஸ்வெல் என்று அமெரிக்க ஒரு அறிஞர், அவர் சொல்லியிருக்கிறார், நீதி, நேர்மை, நாணயம், தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவர் எவரோ அவர்தான் தலைமையத்தை வகிப்பதற்கு தகுதியானவர் என்று சொன்னார். நான் இதை எனக்கு சற்று நேரம் தர வேண்டும். நீதி என்று எடுத்துக்கொண்டால் அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுது. எல்லா மேடையிலும் சொன்னால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சிகள் 3 விஷயத்தில் மிக கடுமையான அந்த அரசை குற்றம் சாட்டியது. ஒன்று சாத்தான்குளம், இன்னொன்று தூத்துக்குடி, இன்னொன்று பொள்ளாச்சி. என்கிட்ட பதில் இருக்கு. நான் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர். பொள்ளாச்சியை எடுத்துக்கொண்டால் அந்த சம்பவம் நடந்தவுடன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதிமுக அரசு. இன்னைக்கு குற்றவாளிகள் சிறையில் இருக்கிறார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததும் அங்கு விசாரணை கமிஷன், நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து இன்றைக்கு அந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை கையில் வைத்திருக்கிறது. அந்த விசாரணையில் கமிஷன் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இன்றைக்கு இருக்கிற கீதா ஜீவன் ஒரு பெரும் கூட்டத்தோடு அந்த கேட் முண்டாக நின்று கொண்டிருந்தார் என்று இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கு ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருந்தது. அப்போ 144 போட்ட பிறகு ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி, அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட அப்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக நின்றார்? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நான் அதுக்குள்ளே போகல. அப்போ இந்த 3லையும் சிபிஐக்கு கொடுத்தார். அதை யார் கொடுத்தா? எடப்பாடியார் தான் கொடுத்தார். சரி, இன்றைக்கு இருக்கிற திமுக அரசுக்கு வரும். கள்ளக்குறிச்சியிலே 70 பேர் மரணம். உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டது, நாங்கள் தான் என் பேரில் தான் வழக்கு போட்டேன். கள்ளக்குறிச்சியில் சிபிஐ விசாரணை கேட்டதும்
வரிந்து கட்டிக்கொண்டு வாதாடியது திமுக. கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் கேட்டாங்க, எதுக்கு கேட்குறீங்க என்று கேட்டார். இதற்கு முன்பு 2022 இது போல மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலும் 23 பேர் செத்த போது சிபிசிஐடி விசாரணை கொடுத்தார்கள். ஏனென்றால் வெளி மாநிலங்களிலிருந்து அந்த எத்தனால் மெத்தனால் வருகிறது, அதை அடைக்க வேண்டும் என்றால் சிபிசிஐடியால் முடியும் என்றுதான் மாற்றினார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாதனால தானே கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடக்குது. எனவே சிபிஐக்கு கொடுங்கள் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் வரை போய் மூக்குடை போட்டு கொண்டு திரும்பி வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக சொல்கிறேன் என்றால், எடப்பாடியாருடைய குணம் எங்கே? தன் ஒரு அரசை நடத்துகிறவர், அவர் குற்றவாளி அல்ல. ஆனால் அரசை நடத்துகிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அவ்வாறு செய்கிற போது அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு நீதி வழங்குவன் தான் ஒரு நல்ல தலைவன். ஆனால் அவ்வாறு நடந்ததை மூடி மறைத்து நான் தரமாட்டேன், சிபிஐ விசாரணை தரமாட்டேன் என்று சொல்கிற தலைவன் இன்றைக்கு இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே நீதியை தருகிற தலைவர் எடப்பாடியார். அதுபோன்று நேர்மைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய அமைச்சரவையில் இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி என்பவர் மீது ஒரு தீர்ப்பு வந்து வருகிறது. நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று சொல்கிறது. உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று லீகல் ஒப்பீனியன் கொடுக்கிறார். நான் சொன்னேன், பதவி நீக்கம் செய்யாதீர்கள். ஏனென்றால் லோக் பிரகாரி என்று ஒரு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒருவர் மீது தீர்ப்பு வந்துவிட்டால் அவருக்கு அப்பீல் செய்வதற்கு நேரம் தர வேண்டும். அவர் தரவில்லை என்றால் அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. எனவே அவரை நிறுத்தி அவர் பதவி நீக்கம் செய்யாதீர்கள் என்று எடப்பாடியாரிடம் கேட்டபோது என்னிடம் சொன்னார், இல்லை, நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டால் உடனடியாக பதவி நீக்கம் செய்து விடுவேன் என்று சொல்லி நான் வெளியே வருவதற்குள் பிளாஷ் நியூஸ் ஓடுது, பாலகிருஷ்ண ரெட்டியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி விட்டார் எடப்பாடி. இது எடப்பாடியார். இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி என்று ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 450 நாள் சிறையில் இருக்கிறார். அப்பொழுது நாங்கள் தான் வழக்கு போட்டோம், அதில் நான் தான் வழக்கு போட்டேன். ஒரு அமைச்சர் தொடர்ந்து சிறையில் இருக்கிறார். அப்படியானால் அந்த அரசு எப்படி, அந்த மினிஸ்ட்ரி எப்படி வேலை செய்யும்? அவருக்கு எதற்கு அவர் இந்த சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு அமைச்சர் பதவி இருக்கணும்னு சொல்லுகிற போராடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? திரு இன்பதுரை, அந்த எடப்பாடியாருக்கு ஆளுமை இல்ல, உங்க கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னு திமுக. அதுக்கு வரேன், அது 2வது ரவுண்ட்ல சொல்றேன். ஆக நீதி, நேர்மை, நாணயம், தனி மனித ஒழுக்கம். நீங்க எல்லாரும் கண்ணை மூடி, நம்ம முன்னால 4 பேர் முதலமைச்சர் பதவிக்கு இருக்காங்க. எடப்பாடியார், திரு மு.க. ஸ்டாலின், திரு சீமான், திரு விஜய். கண்ணை மூடி தனி மனித ஒழுக்கம், அதில் உயர்ந்தவர் யார் என்று எண்ணி பாருங்கள். ஒரு துரும்பை எங்கள் தலைமையர் மீது எடுத்து போட முடியுமா? எனவே ஜான் மேக்ஸ்வெல் சொன்னாரே, நீதி, நேர்மை, நாணயம் என்பதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன். சொன்னதை செய்வார். திரு ஸ்டாலின் இருக்கிறார், 520 வாக்குறுதிகள், எதையும் செய்யவில்லை. கேஸ் சிலிண்டர் 600 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், 20 ரூபாய் பெட்ரோலை குறைப்பேன்னு சொன்னார். நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னார். செஞ்சாரா? ஆனா எடப்பாடியார் கொரோனா காலத்தில் சொன்னார், நான் தருவேன் என்று சொன்னார். 2500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்தாரு. அதுபோல பொங்கலுக்கு 2500 ரூபாய் சொன்னதை செய்வார். இப்பவும் அவர் செய்வார். 2000 ரூபாய் தருவேன்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். 10,000 ரூபாய் தருவேன்னு அண்ணன் எடப்பாடியார் சொல்றார். 2 பெருசா 10 பெருசா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். எனவே மேக்ஸ்வெல் 2 மாசம் 10 ஒரு தடவை தானே. நான் வரேன். மேக்ஸ்வெல் சொன்னதின்படி எடப்பாடியாரும் சிறந்த தலைவர். அந்த லீடர் who knows the way, she goes the way, she shows the way என்று இருக்கிறது. எனவே நேற்றைய தமிழகம் எப்படி இருந்ததோ அதை நன்மையாக மாற்றி இன்றைய தமிழகத்தினுடைய சீர்கேடுகளை களைந்து நல்ல வழியிலே வளைத்து செல்கிற ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார். எனவே தமிழ்நாட்டின் இன்றைய தேவை எந்த தலைவர் என்றால் அன்டவுட்டபிளி எடப்பாடியார் என்று என்னுடைய முதல் கட்ட பேச்சை முடித்து உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கிற இந்த எஃப்ஐஆரை அவரிடம் கொடுத்து விட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு இன்பதுரை. தொடர்ந்து திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவிஎம்பி எழிலரசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய சந்திரன், முழு சந்திரனா இருந்தது, அப்படியே தேஞ்சு போய் அமாவாசை ஆக்கி வச்சுட்டார் ஒருத்தர். இதுல வேற அந்த அமாவாசையை வேற கொண்டு வரணும்னு தேடிட்டு இருக்காங்கன்னு வேற அண்ணன் சொல்றாரு. எங்க போச்சுன்னே தெரியல அந்த சந்திரனே. இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டவங்க
அந்த கட்சியில் அவங்க கூட நின்றுட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னடா நிலைமைன்னு சொன்னால், அவங்க கிட்ட தான் எல்லா அடிமை சாசனத்தையும் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க நிலைமை இன்னைக்கு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எந்த நிலைமையில கொண்டு வந்து சேர்த்து இருந்ததுன்னா 0.03, அதான் 0 அடிமட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்த நிலைமையை பொருளாதார நிலைமையில் தான் அன்றைக்கு இருந்தது 2021 ஆட்சி பொறுப்பு கொடுக்கும்போது. அது கொரோனா நேரம்ல. அப்போ அதுக்கு முன் வருடம் 3.8 இருந்தது. அதையா இன்னும் அதுக்கு முன் வருடம் சொல்லலாமா? ஏங்க என்னவோ அப்படியே என்னவோ 10% இந்த மாதிரி 14 வருடங்கள் கழித்து இன்றைக்கு இந்தியாவில் 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை, உள்நாட்டு உற்பத்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாநிலம் இந்தியா. ஒட்டுமொத்தத்தில் பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி கஸ்தூரி பேசுகிறாங்க. என்ன எதனால் இப்படிலாம் பேசுகிறீங்க? இது என்னன்னு பாருங்கள். இது என்னன்னு பாருங்கள். நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு நோ பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கு. நீங்கள் சொன்ன உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ தெரியுங்களா? 57. நாங்கள் சொல்லி முடிக்கிறோம், உட்காருங்க. பீகார் எவ்வளோ தெரியுமா? அவங்க வேற பெருமையாக வர சொல்கிறாங்க, டபுள் இன்ஜின் சர்க்காரான், டபா இன்ஜின். பீகாரில் 39. இந்தியாவிலுடைய டாப் மோஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 91 அப்படின்ற இண்டெக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த மேப்பில் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேச கற்றுங்க. சும்மானா உட்காந்துட்டு பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றிட்டு ரொம்ப பெருமையாக வேற பேசிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுரண்டி இன்றைக்கு அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய மோடி அரசை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நீங்களாம் வெக்கப்படணும். என்ன மாதிரி ஒரு நிலைமை? இந்திய விடுதலை பெற்று 75 ஆண்டு காலத்தில் 65 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி உங்களுடைய ஆட்சி. 65 ஆண்டுகள் கழிச்சு வருது. அதுவரையில ஒட்டுமொத்த இந்தியாவே பெற்ற கடன் 55 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளோடானா 185 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் 10 லட்சம் கோடிலாம் நாங்கள் சொல்றோங்க. 130 லட்சம் கோடிக்கு பதில் சொல்லுங்க. நீங்களா அவங்களுக்கு நீங்க உட்காந்து பல்லாக்கு தூக்க தான் அவங்கலாம் இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீங்களாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட பல்லாக்கு தூக்குங்க, தப்பு இல்லை. மோடிக்கு பல்லாக்கு தூக்காதீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் 185 லட்சம் கோடிக்கு கடைக்காரனை ஆக்கிவிட்டு 10 ஆண்டுகளுக்குள்ளாக என்ன பெரிய சாதனை. 10,000 தான் பத்தி பேசலான்னு இருக்கேன். பாரு, 5,000 ரூபாய் நாங்க கொடுத்தோம்னா ஐயோ இது என்னடா இது, விடியற் காலில் எழுந்த உடனே மக்கள் மொத்த பேரும் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, ஊத்தி மூடிட்டாங்க. அதிமுக கம்பெனியே மூடியாச்சு, இனிமேல் நம்ம எதுக்குடா எலெக்ஷன்ல நிக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் நான் என்ன தருவேன்னா 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா 1000 ரூபாய் தரேன்றதை நீடிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா தருவேன்னு சொன்னார்னா மகிழ்ச்சி தான். கொண்டு வந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மு.க. ஸ்டாலின் என்ற தலைவரால் கொண்டு வரப்பட்டது. நீ திரும்பி தொடர்ந்து தரீங்கன்னா மகிழ்ச்சின்னு நினைச்சோம். அடுத்தது சொன்னாரு 10,000 ரூபாய் தருவேன்னாரு. இதுக்கு மக்கள்லாம் பெரிய அளவில் பாதிப்பா இருக்காங்க. 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் எப்படிங்க தருவீங்க? ஏற்கனவே 2,000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க, 10,000 ரூபாய் எப்படி தருவீங்கன்னு செய்தியாளருக்கு கேட்குறாங்க. மக்களுக்கு வரிகளை புது வரிகளை போட்டு நான் 10,000 ரூபாய் தருவேன். லட்சணத்தை பாருங்க. வரி விதிப்பால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதை சமாளிப்பதற்கு 10,000 ரூபாய் எல்லா குடும்பத்திற்கும் தரப்போகிறேன் சொல்லிட்டு செய்தியாளர் கேட்டா, அது எப்படி அந்த பணத்தை எடுப்பீங்கன்னு கேட்டா, நான் பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன், தொழிற்சாலைகளை உருவாக்குவேன், பொருளாதாரத்தை உயர்த்துகிற திட்டங்களை நான் செயல்படுத்தி காட்டுவேன்னு சொல்ல, வரி விதிச்சு அதையே தருவேன்னு சொல்ற பெரிய நிர்வாகி தாங்க. அவரை தான் தேடிட்டு இருக்காங்க நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் ராயப்பேட்டையில் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் அதிமுக அலுவலகம் இருக்கு, அங்கே வரத்தே இல்லையா. அவர் நேராக டெல்லிக்கு தான் போயிடுறாரு பேச்சுவார்த்தைக்கு. நீங்கள் யார் பேசுறதா இருந்தாலும் அங்கே வந்துருங்க டெல்லிக்குன்னுறாரு. அதனால டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கும் பேசக்கூடியவங்க அத்தனை பேரும் என்னது சந்தோஷம்ன்றேன். சந்தோஷம். நீங்க டெல்லிக்கு போய் பேச போனதுக்கு தான் நான் சொல்றேன். நான் நீங்க ராயப்பேட்டைக்கு போறீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க ராயப்பேட்டைக்கு போறீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்க தேனாம்பேட்டைக்காரங்க, அதனால நாங்க மகிழ்ச்சி அடையத்தான். திரு எழிலரசன், இந்த சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு சொல்லியிருந்தேன். எழுதி குறிச்சு வச்சிருக்கேன், விட்டுருவேன் நானு.
என்னது? இல்ல அவர் பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்க பொழுது, இன்பதுரை அவர் வேலை பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க பேசுறதா பேசுங்க, நான் பதில் கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல. திரு இன்பதுரை அவர்களால் பதில் அளிக்க முடியாது என்று கருதி பேசக்கூடியவர்களுக்கு நான் பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன். அது நல்லா இருக்கும், தப்பு இல்லை. நீங்களும் என்னோட உரையாடுங்க, உங்களுக்கும் நான் பதில் கொடுத்த மாதிரி இருக்கும், நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆமா, நீங்களும் போயிட்டு ஊர்ல சொல்லுவீங்கல்ல கொஞ்சமா அது நடந்ததை பத்தி. புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கானது. தமிழ் புதல்வன் திட்டம் என்னங்க? தமிழ் புதல்வன் திட்டம் எங்க ஸ்பீக்கரே பரவாயில்ல பொழுது, நீங்க தான் பயங்கரமா இருக்கீங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். பரவாயில்ல சொல்றீங்க. ஆமாங்க, நான் எங்க ஸ்பீக்கர் சொன்னோம். ஆமாங்க, உங்க ஸ்பீக்கரா இருந்தா எப்படி அடிச்சிட்டு இருப்பாரு மணி அண்ணன் தலபால் மாதிரி நடந்துக்காதீங்கன்றாரு. இந்த திட்டங்கள் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நன்றாக கவனிங்க அண்ணா இன்பதுரை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் GER, அதாவது உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் 73% என்று சொல்லக்கூடிய விவரத்தை இங்கே நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி சொல்ல இங்கே பேசுகிறேன். நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சரிபாதியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை 8 கோடி மக்கள் தொகையில 4 கோடி பெண்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மொத்தத்தில் 4 இன்ஸ்டன்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த 4 இன்ஸ்டன்ட்டையும் யாராவது நியாயப்படுத்துறோமா? இங்க இருக்கக்கூடிய யாருமே நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா அந்த 4 பேரோட இன்ஸ்டன்ட்டை வைத்து 4 கோடி பேரையும் மீண்டும் அடுப்பங்கரையிலே முடக்கிப்படுவதற்கான சனாதனிகளுடைய எண்ணத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதுதாங்க பேர் வைப்பாங்க. எப்ப எங்களை ஏற்ற இறக்கத்தை பற்றி பேசுகிறீர்களோ அந்த பெயர் தான் வைப்பார்கள். பாதுகாப்பு இல்லாமல் தான் 1 கோடி பெண்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? இவ்வளவு பேர் பெண்கள் கல்லூரிக்கு படிக்க போறாங்களா? லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போறாங்களா? இந்தியாவினுடைய நான் கேட்கிறேன் உங்களை, நீ தான் சொல்லிட்டேனே ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ட் 4 சொல்லிட்டு நீங்க குட்டிச்சோறாக்க பாக்குறீங்க. நாங்க படிக்க வைக்கிறது ஏங்க கம்னருங்க. நீங்க குறுக்கால பேசிட்டு இருக்கதெல்லாம் இருக்கட்டும். கார்த்திக் எனக்கு பதில் சொல்லட்டும், நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ற கருத்தை உள்வாங்க பாருங்க. முதல்ல இந்த எந்த விதமான தவறுகளையும் இங்க நியாயப்படுத்த பேசல. தவறுகளுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு, அதை தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை குறைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனைகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு அரசினுடைய நடவடிக்கை. அதை தான் நீங்க கணக்கீடுல எடுக்கணும். அதை கடந்து எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் 100 பேர் என்றா 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களில் ஒரு உதாரணத்துக்காக புள்ளி விவரத்துக்காக 100 பேர் வேலைக்கு போறாங்கன்னா 43 பேர் தமிழ்நாட்டு பெண்கள் என்பதை மறந்து விடாது. மிச்சம் 27 மாநிலங்களுக்கு இருந்தா மிச்சம் 57 பேர் போறாங்க மொத்தத்துல. அப்ப நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? நீங்க நான் சொல்றதை காது கொடுத்து கேளுங்க. கம்னு நீங்க நடுவுல குறுக்கால பேசுனீங்கன்னா அப்புறம் இட் வில் கோ அகைன்ஸ்ட் இட், தப்பா போகும். சும்மா நீங்க என்னத்துக்கு அப்ப கஸ்தூரி அவங்க பேசுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க அமைதியா இருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 பேர் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்றால் 43 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்ப பாதுகாப்பு இல்லாம தான் வேலைக்கு போறாங்களா? இந்த கேள்வி எழாதா? போற போக்குல ஒண்ணுத்த தப்பா கஸ்தூரி கூட்டணி கட்சின்னு கூட பார்க்காம திட்டாங்க. அவங்க ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டீங்க. தவறுன்னு சொல்ல, கருத்து சரி, ஆனா பாவம் உங்க கூட்டணி கட்சி மேல பழிய சொல்லிட்டீங்க. டாய்லெட் கட்டுறதுலலாம் தப்பா வச்சு கட்டிட்டாங்கன்னு CAG ரிப்போர்ட்ல நான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் இருக்கேன். எல்லாம் 2016 2021 கட்டப்பட்டதுக்கு தான் அந்த மாதிரி டாய்லெட் கட்டி இருக்கிறதுக்கெல்லாம் ரீஃபண்டிங் கேட்டு இருக்காங்க. CAG ரிப்போர்ட்ல ரீஃபண்டிங் கேட்டு இருக்கிறதெல்லாம் 2016 2020 இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டினது. அதுக்கான CAG ரிப்போர்ட்ஸை நாங்கள் தான் பார்க்குறோம், நீங்கள் பார்க்கல. நாங்கள் தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ரிவ்யூ பண்ணும்போது இதெல்லாம் இவன் நின்று போயிருக்கு, நீங்கள் மிச்சம் 12,600 ரூபாய் திரும்பி கேளுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் 3,50,000 ரூபாய்க்கு தருகிறேன் என்ற திட்டத்தினை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆண்டுக்கு 1 லட்சம் என்று 3 லட்சம் வீடுகளை கட்டுவதன் மூலமாக குடிசையில்லா தமிழ்நாட்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த தலைவர் தான் வருங்காலத்திற்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைமை என்பதனை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதை முதல் கருத்தாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி திரு சிவிஎம்பி எழிலரசன். மக்களரங்கம் நிகழ்ச்சியின் முதல் சுற்று காரசாரமாகவும் பல்வேறு கருத்துக்களாலும் நிறைவாக முடிந்திருக்கிறது. இனி மக்களரங்கம் நிகழ்ச்சியின் இரண்டாவது சுற்று தொடங்க இருக்கிறது. முதல் பேச்சாளராக திரு இந்திரகுமார் தேரடியை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல் சுற்றில் நான் கேட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கஸ்தூரி அவர்கள் இப்போது வரை நிறைவேற்றவில்லை. இரண்டாவது சுற்றிலாவது நிறைவேற்றுவார் என்று நம்பி சி.வி. சண்முகம் அவர்களையும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் அடுத்த சுற்றில் கண்டிப்பார் என்ற நம்பிக்கையோடு எனது இரண்டாவது சுற்று பேச்சை தொடங்குகிறேன். ஹஜ் பயணம் பற்றி குறிப்பிட்டார். ஹஜ் பயணத்திற்கு 2018 ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. 2025 ஒரு தனிநபருக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருக்கிறது திமுகவினுடைய அரசு. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்காக அதிமுக என்ன செய்தது என்பதை பாஜக காரர் பேசுகிறார். அவர் ரொம்ப உற்சாகம் அடைந்ததுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. பாஜக கூட்டங்களில் இப்படிப்பட்ட உற்சாகமான தொண்டர்களை பார்க்க முடியாது, கைதட்டுறாங்க. ஆனால் அதிமுக காரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கத்தை விட்டால் நாம் பேச ஏது அரங்கம் என்று அவர் உற்சாகத்தோடு பேசி இருக்கிறார். அவருக்கு உற்சாகம் தந்த அதிமுகவினருக்கு வாழ்த்துக்கள். மதச்சார்பின்மை என்றால் ஒரு மதத்தின் நம்பிக்கையை இன்னொரு மதம் மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதே போல 5 ஆண்டுகளாக கண்ணுக்கு தெரியாத ரயில் நிலையங்களில் இருந்த பெயர் பலகை இப்போதுதான் கண்ணுக்கு தெரிந்ததா என்று, திருப்பரங்குன்றத்தில் 150 ஆண்டுகளாக இருந்த தீபத்தூண் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையே, அது சர்வே கல்லாகத்தானே இருந்தது, திடீரென்று உங்கள் கண்ணுக்கு அது தீபத்தூணாக எப்படி தெரிய வந்தது என்பதுதான் ஆச்சரியம். இதில் அடுத்த கட்ட ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கோயிலை நிர்வகித்து வருகின்ற பட்டர்கள், திமுகவிற்கு இவர்கள் வழங்குகின்ற பெயர் என்ன? பார்ப்பனர்களை எதிர்க்கிறது திமுக என்று. அந்த பார்ப்பன பட்டர்கள் சொல்லுகிறார்கள், திமுக சொல்லுவதுதான் சரி, அந்த தூணில் நாங்கள் விளக்கேற்ற முடியாது என்று பட்டர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவர் சொன்னது சேம் சைடு கோல் மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்ததாக 5 ஆண்டுகளாக கண்ணில் படாதது இப்போது கண்ணில் பட்டதா என்று நிறைய திட்டங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி, இதுவெல்லாம் திமுக ஆட்சியின் போது வந்த திட்டங்கள் தானே, ஹிந்தியில் பெயர் இல்லையா என்று. ஆம், ஹிந்தியில் பெயர் இருந்தது. சர்வ சிக்ஷா அபியான் என்று ஹிந்தியில் வைக்கப்பட்ட பெயரை நான் இங்கே இருப்பவர்களுக்கு சற்று ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நீங்கள் இளம் வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது உங்கள் வீடுகளிலும் உங்கள் தெருக்களிலும் ஒரு பென்சில் படம் வரைந்திருப்பார்கள். அந்த பென்சில் படத்தில் முன்பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளை கையில் பேனாவோடு உட்கார்ந்திருப்பாள், பின்பக்கத்தில் ஒரு பையன் கையில் நோட்டோடு உட்கார்ந்திருப்பான். பார்த்திருக்கிறீர்களா? கீழே என்ன எழுதியிருப்பார்கள்? அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று எழுதியிருப்பார்கள். சர்வ சிக்ஷா அபியானை அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று தமிழில் தந்தது அன்றைய காங்கிரசும் திமுகவும். அது மட்டுமல்ல, இந்திரா ஆவாஸ் யோஜனா என்று சொன்னார். ஆம், ஹிந்தியில் இந்திரா ஆவாஸ் யோஜனா தான், ஆனால் தமிழில் இந்திரா வீட்டு வசதி திட்டம் என்று அழகு தமிழில் பெயர் வைத்திருந்தது திமுக அரசு. ஆனால் இன்றைக்கு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் என்று கூட பெயர் வைக்க கூடாது, ஆவாஸ் அஞ்சிங்னு தான் பெயர் வைக்கணும் என்று துடியாய் துடிக்கிறது பாஜக. ரயில்களினுடைய பெயர்களை எடுத்து பாருங்கள். கேட்கிறார்களே, ஏன் திடீரென்று ரயில் நிலையத்தில் இந்தியை பார்த்து பதறுகிறீர்கள் என்று. தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் ரயில்களினுடைய பெயர்களை எடுத்து பாருங்கள். சேரன், சோழன், பாண்டியன், நெல்லை, முத்துநகர், செம்மொழி, சிலம்பு, பொதிகை, வைகை, அழகு தமிழில் இருந்த பெயர்கள் எல்லாம் இப்போது என்னவாகி இருக்கிறது தெரியுமா? அந்தியோதயா, துரந்தோ, தேஜஸ், சுவேதா என்று வாய்க்கு விளங்காத பெயர்களை வைத்து தமிழர்களுடைய நாக்கை அவர்கள் வதைக்க தொடங்கும் போது அந்த இந்தி எழுத்துக்களை பார்த்து தமிழனுக்கு கோபம் வருகிறது, மானம் இருக்கிறது, ரோஷம் வருகிறது. அந்த எழுத்துக்களை பார்த்து அழிக்க போகிறான். அந்த அப்படி சரி, காங்கிரஸ் ஆட்சியிலே எழுதிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்க மாத்துங்கோ. பாஜக வந்துருச்சுல, மோடி உலக நாடுகளுக்கெல்லாம் போய் தமிழை பேசுறாரே, தமிழ்நாட்டு ரயில் நிலையங்களில் தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும் என்ற முடிவை மோடி ஏன் அறிவிக்க மறுக்கிறார் என்றால், அவர்களுடைய தமிழ் பாசம் எல்லாம் வெறும் நாடகம்தான், மேடைக்காக பேசுகின்ற பேச்சுக்கள் மட்டும்தானே தவிர உண்மை அல்ல. தொடர்ந்து அதற்கு பிறகு பேசிய அண்ணன் முஸ்தபா அவர்கள் மதுரையில் இருந்த ஆதீனம் தொப்பி குல்லா என்று பேசினாரே,
அப்போது இஸ்லாமியர்களை பாதுகாக்க திமுக என்ன செய்தது என்று அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மதுரை ஆதீனம் இஸ்லாமியர்களை பற்றி அவதூறாக பேசி இருக்கிறார் என்று 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தாவேகா சார்பில் கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கலாமா? பொன்முடி அமைச்சராக இருக்கலாமா? நீதிமன்றம் கேள்வி கேட்ட ஒருவர் அமைச்சராக இருக்கலாமா என்று நீதிமன்ற கன்விக்ஷன் கொடுத்த ஒருத்தர் முதலமைச்சராகவே இருந்த மாநிலத்தில் அமைச்சராக இருந்தால் என்ன கெட்டுவிடும்? கன்விக்ஷனை என்ன பண்ணாங்க? அப்பீல் போனாங்க. அப்பீல்ல என்ன பண்ணாங்க? குற்றம் இல்லைன்னு வந்தாங்க. இறுதி தீர்ப்பு வாங்கல, பிணையில வந்தாங்க, மறுபடியும் முதலமைச்சரா மாறினாங்க. அதே போல அப்பீல் போனாரு, என் மீது குற்றம் இப்போது நிரூபிக்கப்படவில்லை என்று பிணையில் வெளியே வந்தார், அமைச்சரானார். ஜெயலலிதா முதல்வரானது சரி என்றால் அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது சரி. செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது தவறு என்றால் அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றது தவறு என்று நான் சொல்லவில்லை, உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை சொல்லுகிறார். அவர் வழக்கறிஞர், அவருக்கு தெரியாதா கன்விக்ஷன்னா என்ன, அக்யூஸ்ட்னா என்ன, பிணைனா என்ன, எது தார்மீக பொறுப்பு என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தெரியாமல் ஒன்றும் பேசவில்லை. இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் எந்த தலைவர் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதுதானே தவிர யார் தலைவர் என்பதல்ல. அவர்களுக்கு சந்தேகம், நம்ம தலைவர்களை தலைவர்னு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. அதனால யார் தலைவர்னு தலைப்பை தனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. தமிழரசன் அவர்கள் தெளிவுபடுத்துவார், தலைப்பு எந்த தலைவர். அவர் எல்லாரையும் தலைவர்னு தான் சொல்றாரு, ஆனா அவங்களுக்கு சந்தேகம், நம்ம தலைவரை தலைவர்னு தான் இவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்று. இந்த விவாதம் தொடங்கியதிலிருந்து எந்த தலைவர் சிறந்த தலைவர் என்று பதில் சொல்லாமல் இந்திரகுமார் தேரடிக்கு ஏன் இவ்வளவு பதிலை மாய்ந்து மாய்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. உங்கள் தலைவர் சிறந்த தலைவர் என்பதை சொல்லுங்கள். கடைசியாக பத்திரிகையாளர் என்பதை பற்றி பலரும் குறிப்பிட்டார்கள். அவர் பாடமே நடத்தினார் என்பதை அவர்கள் பத்திரிகையாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து. ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகையை நடத்தினார். அந்த பத்திரிகையை நடத்துகிறார் என்பதற்காக, நடுநிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக, வெள்ளைக்காரர் ஆட்சியின் நன்மைகள் என்று காந்திஜி எழுதியிருந்தால் காந்தியை காந்திஜி என்று கூப்பிட்டிருப்பீர்களா? காந்தி பத்திரிகை நடத்தினார், காங்கிரஸ் அன்றைக்கு பத்திரிகை நடத்தியது, நேரு பத்திரிகை நடத்தினார், சுபாஷ் சந்திர போஸ் பத்திரிகை நடத்தினார், அம்பேத்கர் பத்திரிகை நடத்தினார். பத்திரிகையில் என்ன எழுதினார்கள்? வெள்ளையராட்சி வீழ்க என்று எழுதினார்கள். அதே வழியில் மோடியின் பாசிச ஆட்சி வீழ்க என்று இந்திரகுமார் தேரடி எழுதுவான், சாகும் வரை எழுதுவான். அதில் ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். அதை வெளிப்படையாக அறிவிப்பதில் காந்தி பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான், தந்தை பெரியார் பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான், அம்பேத்கர் பத்திரிகையாளன் என்றால் நான் பத்திரிகையாளன் தான். என்னை பத்திரிகையாளனா இல்லையா என்று கேட்பதற்கு நீங்கள் மனிதன் தானா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாகரீகம் உள்ள மனிதன் மதங்களை ஒன்றுபட நேசிப்பான். நாகரீகம் உள்ள மனிதன் மதங்களும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பான். மீண்டும் மீண்டும் மதத்தை வைத்தே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிமுக காரர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். தலைமை முடிவெடுத்தாலும் தலைமைக்கு தக்க பாடத்தை தொண்டர்கள் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு சிறந்த தலைவர், தமிழ்நாட்டிற்கு எந்த தலைவர் தேவை என்றால் முதல் சுற்றில் சொன்னது போல வழி தெரிந்த தலைவர். டெல்லி தான் நமது அதிகாரத்தை மறுக்கிறது என்று வழி தெரிந்த தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வழியில் தமிழ்நாட்டை அழைத்து செல்லும் தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வழியில் யாருடைய அதிகாரத்தையும் கோராமல் நீ நிதி கொடுக்காவிட்டால் தமிழ்நாடு சொந்த நிதியில் கல்வியை செய்யும் என்று தமிழ்நாட்டின் சொந்த நிதி வருவாயை பெருக்கி இருக்கிறார். அந்த மானமுள்ள தலைவன் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டல், CV சண்முகத்தையும் திண்டுக்கல் சீனிவாசனையும் அக்கா கஸ்தூரி கண்டிப்பார். நன்றி இந்திரகுமார் தேரடி. தொடர்ந்து திரு கஸ்தூரி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் மறுபடி CV சண்முகம் அவர்களையும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் பற்றி நான் என்ன பேசினேன் என்று கேட்கிறார். இன்னைக்கு இங்கே வரத்துக்கு ரொம்ப அதிக அளவில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் என்ன பேசியிருக்கேன், எப்படி ஒரு நடிகையாக, பெண்ணாக, தமிழச்சியாக யார் எந்த பெண்ணை, எந்த சினிமா நடிகையை, எந்த பிரபலத்தையுமே எப்படியுமே தேவையில்லாமல் இழிவுபடுத்துவதை எந்த காலத்திலும் ஏற்க மாட்டோம்.
வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம், வன்மையாக கண்டித்திருக்கிறோம். நீங்க பாருங்க சார், நான் என்ன பேசியிருக்கேன்னு பாருங்க. நீங்க வந்து ஐயா அம்பேத்கர் அவர்களை எல்லாம் போன்ற பத்திரிகையாளர் நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல அந்த பெரிய பெரிய பெருந்தகைகளை பற்றி எல்லாம் வந்து நான் எந்த வகையிலும் தவறாக சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஜாகிரத உணர்ச்சியில் அதை நான் கடந்து போகிறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் திமுக சார்பாக பேச மாட்டீங்கிறது மட்டும் நிச்சயம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு எம்பி பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவர் கேட்டாரு. என்னைக்குமே நான் பேசியிருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு நடிகையை இணைத்து பேசின போது நான் பேசியிருக்கேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புண்ணியாத்மா இருக்கிறாரு, அவர் தேவையில்லாம ஒரு பெண்ணைய பத்தி பேசினப்போ நான் பேசியிருக்கிறேன். போன வாரம் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இதோ முஸ்தபா அவர்கள் இருக்கிறாரு. போன வாரம் ஒரு நடிகையை பத்தி ஒரு சர்ச்சை வந்தது, அதுக்கு நான் பேசியிருக்கிறேன். எல்லாத்த விட என்னை பத்தி உங்க ஐடி விங், உங்கன்னு சொன்னா நீங்க திமுக இல்லம்பீங்க, உங்க ஐடி விங்கு எந்தெந்த விதமா என்ன டெய்லி, நான் இதை இங்க சொல்லக்கூடாது, ஆனா டெய்லி காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு யாரோட இணைச்சு எனக்கு என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கிறத நான் இந்த பாஜகவில் சேருவதற்கு முன்னாடியே திமுகவை பற்றி எந்த ஒரு கருத்து விமர்சனம் வச்சாலும் உடனடியாக நீ பெரிய யோக்கியமா, உன்னை பற்றி தெரியாதா, நீ அதை செஞ்ச, எந்த அளவுக்குன்னா சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்கினவ தானே நீ எல்லாம் யோக்கியமான்னு கேட்குறாங்க. ஏங்க, சினிமாவுக்கும் நம் சொந்த வாழ்க்கைக்கும் ஒரு டோட்டலாக ஒரு இடைவெளி, ஒரு வித்தியாசமே தெரியாத கும்பலை வச்சுக்கிட்டு நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா மற்றவங்களை பத்தி? முதல்ல பகுத்தறிவுன்னு பேசினா போதாதுங்க. அந்த பகுத்தறிவு உங்க வாழ்க்கையில நீங்க மற்றவங்களுக்கு, உங்க ஆட்களுக்கு கத்துக் கொடுங்க. இதுக்கு நீங்க மாற்று கருத்து சொல்ல முடியுமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டாங்க, 100 வருடமாக தீபத்தூணை தெரியவில்லையா அப்படின்னு. ஐயா, அது மோட்ச தீபத்தூண்னு அங்க இருக்கிறவங்க சொல்லித்தான் 100 வருடமா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 1000 வருடமா தீபத்தூண் மலை மேலத்தான் இருக்கு, 1000 வருடமா அங்கத்தான் இருக்கு. நீங்க இப்ப பொய்ங்கிறத நல்ல வேகமா சொன்னீங்கன்னா அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ல உங்க பேரையும் சேர்க்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா திமுக அரசை பொறுத்த வரைக்குங்க ஒரு நீதிமன்ற உத்தரவை எப்படி வாங்குவாங்க தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் பாவம் தெருவில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவசரமா சேகர் பாபு அவர்களுடைய தெரிந்த பெண்மணியை வைத்து ஒரு வழக்கை போட்டு, அந்த வழக்கில் சாதகமான ஒரு தீர்ப்பு வந்ததும் 6 மணிக்கு தீர்ப்பு வருது, 7 மணிக்கு காப்பி எடுக்கிறாங்க, ராத்திரி 1 மணிக்கு போய் தூய்மை பணியாளர்களை ரோட்லேருந்து அப்புறப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றலாம், மலை மேலே ஏற்றலாம்னு சொன்னா அதுக்கு 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை அந்த நீதிமன்ற உத்தரவை அவர்கள் வந்து மீறுவார்கள். மறுபடி மீறுவோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் திமுக காரர் இல்லன்னு சொல்றது திமுகவுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பை விடுங்க. அடுத்தது சொன்னாங்க, என்னதுங்க வீட்டு என்ன சொன்னீங்க, இந்திரா சொல்லுங்க, இல்ல சொன்னாரு தமிழ்ல நாங்க வந்து பேர் வச்சோம் திமுக, அதாவது இந்தியில அவங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இந்தியில பேர் வச்சாங்க, ஆனா நாங்க அதுக்கு தமிழ்ல பேர் வச்சோம். ஐயா, எனக்கு அதை பத்திலாம் தெரியல. ரொம்ப நாள் முன்னாடி நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது வந்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா. எனக்கு இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு விளையாட்டு பந்தயம் ஒன்று நடத்தினாங்க இங்க. உதயநிதி அவர்கள் போய் மோடி அவர்களை கொஞ்சி குவலாவே ரொம்ப சிரித்த முகத்தோட கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. அந்த இன்விடேஷன்ல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? கேலோ இந்தியா. சரி, ஆங்கிலத்துல ஒருவேளை பிளே இந்தியா அப்படின்னு இருக்கு, KHELO இந்தியா. சரி, தமிழையாவது விளையாடு இந்தியாவே அப்படின்னு இருக்கான்னு பார்த்தா கேலோ இந்தியா. இதுதான் உங்களுடைய தமிழாக்கத்தின் அழகு. அதனால இதை தாண்டி நம்ம போவோம். அடுத்தது இது நிதி இல்லை. இது வந்து ஐயா நான் ரொம்ப மதிக்கிறேன், உங்களுடைய புள்ளி விவரங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நிறைய இடத்துல என்கிட்ட சிக்கிறீங்க, என்ன பண்ணுறது? பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து நீங்கள் பாருங்க ஐயா, நான் பேசினதை நீங்கள் சரியாக கவனிக்கல. பாவர்ட்டி இண்டெக்ஸில்
ரொம்ப குறைவான 5% பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு இருக்கு, உண்மைதான். அதை விட 1% விட குறைவான பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல கேரளா இருக்கு, உண்மைதான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி 57% வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த பீகாரில் இன்று 3.43 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு மேல் வந்திருக்கிறார்கள் என்பது ஏறக்குறைய 26% அங்கே வறுமை குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. இதுக்கான காரணங்களா அவங்க எதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஸ்வச்ச பாரத் யோஜனா, ஜன்தான், முத்ரா, இப்படி எல்லாமே மோடி அவர்களுடைய திட்டங்களை சொல்றாங்க. நான் இதை ஏன் இங்க சொல்றேன்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் அறிவித்த தேசிய அளவிலான திட்டங்களால் எல்லா இடத்திலையும் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது வேணும். மோடி அவர்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் இங்க ஒரு ஆட்சி அமையணும்னு சொல்றது ஒரு இது கிடையாது, அது அரசியல்லாம் கிடையாது. அது ரொம்ப அடிப்படை அறிவு, அவ்வளவுதான். அந்த அடிப்படை அறிவு எனக்கு இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்னவோ டெல்லிக்கு போயிட்டா நாங்கெல்லாம் அடிமை ஆட்சி, என்னங்க அதானே சொன்னாரு, டெல்லிக்கு போற அடிமைகள்னு அதிமுக சொன்னாருங்க. அப்படியெல்லாம் இல்ல. அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஐயா, அம்மா இருந்திருந்தா திமுக ஆட்சியே இருந்திருக்காது. சரி, முஸ்தபா அவர்கள் முஸ்லிம்களுக்கு இவங்க அந்த காஷ்மீரில் ஆசிஃபா அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறேன் முன்னாடியே. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, இதை நான் அரசியலாக கூட பேசலைங்க, மனிதாபிமானமாக பேசுகிறேன். நீங்கள் இன்னைக்கு பெஹல்காமில் ஒருத்தங்களுடைய சமயம் என்ன, நம்பிக்கை என்னங்கிறதுக்கு பேண்ட்டை கட்டி பார்த்து சுட்டவங்களை இன்னைக்கு நாம் சரி, நான் அதை மாற்றி சொல்கிறேன். இல்லை, சர்ச்சை விரும்பல, நான் மாற்றி சொல்கிறேன். பெஹல்காமில் மதத்தின் பெயரால் நடந்த தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகளுக்கு யார் சரியான பதிலடி கொடுத்தார்கள்? இன்றைக்கு முத்தலாக் சட்டத்திலிருந்து ஆரம்பித்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை கோரலாம் சட்டப்படி முஸ்லிம் பெண்களுக்கு என்று யார் உரிமை கொடுத்தார்கள்? இந்த பிஜேபி அரசு தான். இன்னைக்கு சையத் அட்டா கான் எந்த மாநிலத்தில் கவர்னரா இருக்கிறாரு? பீகார் மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறார். ஆரிஃப் முகமது கான் எந்த மாநிலத்துக்கு? கேரளாவுக்கு இருந்திருக்காரு. சையத் சிக்கந்தர் பக்தி எந்த மாநிலத்துக்கு கவர்னரா இருந்திருக்காங்க? இவ்வளவு ஏன் அப்துல் கலாம் அவர்களையே 2ஆம் முறை அதிபராக, நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுத்தது யாரு? பாஜக அரசு தான். ஸோ மறுபடி இந்த அதிமுக இதில் வராது, இதெல்லாம் செய்யாதுன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சியை 2 பேரும் செய்வதை நிறுத்துங்கள். இது 3 பேருக்குமான ஒரு பதில். எங்க தரப்புல ஒண்ணே சொன்னாங்க, பூரண சந்திரனுடைய ஆட்சி இங்கு மீண்டும் மலரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு முதலில் சூரியன் அஸ்தமிக்கும் என்பதை சொல்லி வணக்கப்படுகிறேன். நன்றி திருமிகு கஸ்தூரி. தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நான் இந்த நாம் தமிழர் பக்கம் போவேன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க களம் தமிழ்நாடே கிடையாது. அவங்க அரசியல் பெரிய அரசியல். அவங்க அரசியல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து இவங்க தேர்தலை சந்தித்து இவங்க எப்போ ஆட்சியை பிடிக்கிறது, அவங்க அரசியல் களத்திலே இல்லைன்னு நினச்சி தான் நான் கடந்து போனேன். இன்னொரு போகும்போது சில வார்த்தைலாம் சொன்னாருங்க. ஏன்னா நம்ம நாகரிகத்தை கடைப்பிடிக்கணும். பெண்களை பற்றி பேசுவதை, அது யாராக இருந்தாலும் சரி, அது திமுக, அண்ணா திமுக, யாராக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பேசவே மாட்டேன். என்னோடய குணாதிசயமே அதுதான். ஏன்னா அவர் போகும்போது அவர் வார்த்தை சொல்லிட்டு போனார். இதே பிரச்சனையில் அந்த நாம் தமிழரில் யார் மன்னிப்பு கேட்டால், இப்போ முந்தானத்து புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கவனம் வச்சு பேசணும்னு அண்ணன் கார்த்திகேயன் அண்ணன் நான் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறேன். திமுக 1000 ரூபா கொடுக்குது, 2000 ரூபா கொடுக்குது. அண்ணா திமுக 2000 ரூபா கொடுக்குது. தாவேக்கா 2500 ரூபா கொடுக்குது. இதெல்லாம் கொடுக்குங்க. மக்கள் மன்றத்தில் ஆட்சியை நிற்பாங்க. ஆட்சியில் கரெக்டாக தேர்தல் வாக்குறுதி கேட்பாங்க. மக்கள் கொடுத்துல வரி பணத்தில் அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க.
அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர், அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை, அது திருப்பி நாட்டு மக்களுக்கே வரும். அது வரி இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார யுக்தி அந்த அரசாங்கம் கொடுக்குது. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, 2000 ரூபா 2500 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் வரப்போகிறது இல்லை, நீங்கள் வாங்கி தானே பழக்கம். திருநிதியா நீங்கள் எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? வாங்குறது தானே உங்களோட பாகனிய. நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை, நீங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை. உங்களோட கொள்கை, உங்கள் கோட்பாடு தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்களே. இதை நாட்டு மக்கள் எங்கே ஏற்றுக்கிட்டாங்க? நான் கேட்குறேங்க, இந்த நாட்டில் அதிமுக களத்தில் இருக்கு, திமுக களத்தில் இருக்கு. நம்ம எந்த பாஜக எந்த RSS வரக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி தமிழ்நாட்டில் களம் காண்றவர்கள் தான் நாம் தமிழர் இருக்கோம். நீங்க கவனமா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மரியாதைக்குரிய மாவீரர் பழனிபாபா அவர்கள் சொல்வார், எந்த பெரியாரை எந்த அம்பேத்கரை ஏற்றுக்கவில்லையோ அவர் பின்னாடி போவாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, தவகவா இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்காக, பெண்ணுரிமைக்காக, நாட்டு மக்களுக்காக களத்தில் நின்ற பெரியாரை ஒரு கருத்தை வந்து உயர்த்தி பிடிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று பத்தி பேசக்கூடிய நாம் தமிழருக்கு உங்களுக்கு வந்து கொள்கை இருக்கா? உங்களோட கொள்கை என்ன? நாம் தமிழோட கொள்கை முழுக்க ஏன்னு கேட்டீங்கன்னா RSS ஒரு கொள்கை இருக்குங்க. இந்த நாட்டில் வந்து முஸ்லிம்கள் இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், பௌத்தர் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம். ஆனா அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ராமரை வழிபடுறதா இருக்கணும். இதுதான் ஆபத்து. இது அதிமுகவை ஏத்துக்காது. மேடம் ஜெயலலிதா ஏத்துக்கிட்டவங்க கிடையாது. மோடியா லேடியான்னு கேட்பாங்க. திமுகவை ஏத்துக்காது. பெரியார் மண் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்கள் நாம் தமிழர்கள். இந்த நாட்டில் நீ முஸ்லீமா இருக்கணுமா, கிறிஸ்தவனா இருக்கணுமா, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கணுமா, நீ முருகரை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் தமிழர்கள். அவரோட கொள்கை கோட்பாடு பாத்தீங்களா? அவர்களும் பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் ராமரை வழிபடணும்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க அல்லாஹ் வழிபடுறோம், ஒருத்தர் கிறிஸ்தவர் வழிபடுறாரு, ஒருத்தர் முருகரை வழிபடுறாரு. ஆனா நீங்க இருந்தால் முருகரை வழிபடணும் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த நாம் தமிழர் இருக்கவங்க. RSS ஆபத்தானவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரோடும் கிறிஸ்தவர்களிடம் சென்றடையும் நினைக்கிறேன். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தான் சொன்னவர்கள் இந்த நாம் தமிழர் இயக்கங்கள். அவரோட தலைவர் சீமான் அவர்கள் இவர் சொன்னாருங்க. நீங்க எடுத்து பாருங்க. சொன்ன பொய்யெல்லாம் கிடையாது. நீங்க மறுங்க. சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? சொன்னார். அதுக்கு இன்னொன்னு கேக்குறேங்க, இந்த நாம் தமிழர் இயக்கம் சொல்லக்கூடிய கோட்பாடு சித்தாந்தத்தை யார் ஏற்றுக்கிட்டா தமிழ்நாட்டில்? 8.3 விழுக்காடு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களம் என்ன? உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் பாத்தீங்கன்னா நேர டெம்போடி அரசியல் களத்துல மோதிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழரை மீட்டு கொண்டு வந்துருவோம் சொல்லக்கூடிய உங்களோட கொள்கை இது நாட்டு எடுப்புக்கு ஏற்ற கொள்கையா? நான் கேட்கிறேன், எல்லாருமே படிக்கணும், எல்லாரும் நீதியரசு ஆகணும், எல்லாம் IPS ஆகணும், IAS ஆகணும். அந்த கனவுல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கிறோம். இவங்க கொள்கை என்ன தெரியுமா? யாரும் படிக்க வேணாம். RSS கொள்கை, பஜ்ரங்கதள் கொள்கை, VHP கொள்கை, எல்லாரும் திருப்பி ஆடு மேய்க்குவாங்க, மாடு மேய்க்குவாங்கன்னு சொல்றதுன்னா உங்க கொள்கை. இதுதான் சொல்றேன். இதுதான் ஆபத்து. ஏங்க சாப்பிட்டு தாங்க இருக்கிறோம், எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரியுதா? இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடுன்னு எரிவட்டியை கொண்டு வரணும், விரவை கொண்டு வரணும். இது எங்க தாத்தா செய்யலையா? எங்க பாட்டி செய்யலையா? நீங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் இன்னைக்குதான் வந்துருச்சா? 10,000 ஆளுங்க முன்னாடி கம்யூனிஸ்ட்காரர் செஞ்சுட்டாங்க இந்த சித்தாந்தத்தை. நாட்டில் எடுபடல. நீங்க எவ்வளவு நாள் இந்த சித்தாந்தம்? நான் கேட்கிறேன், நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய சித்தாந்தத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள், நான் தான் முதலமைச்சர், நான் தான் MP, நான் தான் சட்டமன்றம், நான் தான் பாராளுமன்றம் எங்க ஏத்துக்கிட்டாங்க? ஏத்துக்காத மக்கள் மன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அம்மலப்பட்டு நிக்கிறீங்க. நீ உங்க கொள்கை உங்க சித்தாந்தத்தை பேசுறீங்களா? RSS மேடையில பாரதியாரை கொண்டு போய் நிக்கிற இடத்துல புகழாரம் சுட்டின RSS மேடையில புகழாரம் சுட்டினவங்க தானே நாம் தமிழர். முழுக்க RSS சித்தாந்தம் நாம் தமிழர் சித்தாந்தம், VHP சித்தாந்தம் நாம் தமிழர் சித்தாந்தம், இந்து பரிசின் சித்தாந்தம் நாம் தமிழர் சித்தாந்தம். இது ஆபத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீங்க கவனமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் பதில் அடிச்சிட்டீங்க. ஒரு 2 நிமிஷம், சுருக்கமா 2 நிமிஷம் சுருக்கமா. புரியுதா? இன்னொன்னுங்க, அதிமுக அவர் அண்ணன் சொன்னாரு, நாங்க வந்து அரிசியை கொடுத்தோம்,
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கொடுத்தீங்க, மெட்ரிக் பெண்ணை உயர்த்து கொடுத்தீங்க, உலமாக்கு பென்ஷன் கொடுத்தீங்க, மேடம் கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துல மேடம் மேடம் திருப்பி திருப்பி பேசுறேன்னு. ஆனா மேடம் போனதுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை என்ன? இன்னைக்கு டெல்லியில சொல்றாங்க எடப்பாடி தான் மாப்பிள்ள, ஆனா போட்டிருக்க சட்டம் மட்டும் எந்தன்னு சொல்றாங்களே, அதுதான் ஆபத்து. அந்த ஆபத்தை தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு பாஜகவை அதிமுக என்றது இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமா இருந்தது. இன்னைக்கு பாஜகவுக்கு குத்தகை கொடுத்தீங்க, எழுதி கொடுத்துட்டீங்களே. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் பாஜகவால தோத்தேன்னு, சிவி சண்முகம் சொன்னார் பாஜகவால தோத்தேன்னு, எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் பாஜக கூட இருக்குன்னு எனக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க, ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுதான் அதிமுக. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்து கொண்டு வந்தாலும் எடப்பாடி அதிமுக. மேடம் அவர்கள் இருக்கும்போது எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் மாடல போய் வேலை கொடுக்க முடியுமாங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியாரை நேசிக்கிறோம், பெரியார் கொள்கை தலைவர் சொல்லக்கூடிய அதிமுக காரர்கள் இந்து முன்னணி மாநாட்டில், முருகர் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நாங்கெல்லாம் மதிக்கிறோம். பெரியாரை கேலி கூத்து செய்யறாங்க, நீங்க உட்கார்ந்து சிரிச்சிருக்கீங்கன்னு சொன்னா இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. நீங்க நினைக்கக்கூடிய பாஜக முதுகுல தூக்குனாங்க, தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறது கிடையாது. அதனாலதான் மேடம் ஜெயலலிதா நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மோடியா லேடியா இருப்பேன், பாஜகவை எதிர்ப்பேன்னு சொன்னாங்க. திருப்புறங்குன்ற விஷயத்தை பத்தி சொன்னாங்க. திருப்புறங்குன்ற விஷயத்துல நான் கேட்கிறேன், இந்த திருப்புறங்குன்ற விஷயத்துல நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கேமாடுறீங்க. யாரு? பாஜகவும் திமுகவும். நான் திமுக காரங்களை பத்தி கேட்கிறேன். திருப்புறங்குன்றத்துல தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்கள் அந்த தர்காவில் கந்தூரி நேர்ச்சி விழாவுக்கு ஆடையும் கோழியும் அறுத்து பலியிட செஞ்சாங்க. அதை முதல் தடை போட்டது யாரு? இஸ்லாமிய பாதுகாவலர் பேசக்கூடிய யாரு? திமுக அரசாங்கம் தடை போட்டது. வெச்சிராஜா ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் அங்க நிப்பாட்டாரு சொன்னா திமுக இடம் கொடுத்தது. வெச்சிராஜா இங்க ரத்த யாத்திரை ஓட்டலும் சொல்லும் போது அவர் மேல நடவடிக்கை எடுக்காத திமுக. அவர் கேட்டாரு, நாங்கள் மதுரை ஆதித்தின் மேல வழக்கு போட்டோமே. நான் அதான் கேட்கிறேங்க, வழக்கு போட்டீங்க, கைது செய்யல. நான் இப்போ மேடம் ஜெயில மதிக்கிறேன், யாரா வேணா இருக்கட்டும், காஞ்சி சங்கராச்சாரியாரா இருக்கட்டும், நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள செய்தவர்கள் தான் ஜெயலலிதா. அதை நீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்கிறேன். இதையெல்லாம் மாற்றுவதற்கு கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த ஆட்சி கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, புது வாக்காளர்கள், கடந்த முறை வாக்களித்தார்கள், பெண் வாக்காளர்கள், இவர்கள் எல்லாம் மாற்றத்தை வேண்டும். அந்த மாற்றம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லவங்க நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா. தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு விவாதத்துக்கு போயிட்டு நாம விவாதங்களை வைக்கிறோம் அப்படின்னாக்க, வாதங்களை வைக்கிறோம்னாக்க தர்க்க ரீதியாக என்ன பேசப்பட்டு இருக்கிறதோ அதுல இருந்து தான் நம்ம வாதங்களை வைப்போம். விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அதுல இருந்தா நம்ம வந்துட்டு வாதங்களை வைப்போம். ஆனா இந்த ரமலான் மாதத்தில் எப்படி வாய் கூசாமல் பொய்யான கருத்துக்களை பரப்பி கொண்டு போக முடியுதுன்னு எனக்கு வந்துட்டு சத்தியமா தெரியல. ஒரே ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு சொல்லட்டும், அதை காமிக்கட்டும், நான் கட்சியை விட்டா போறேன். இன்னைக்கு தேதியில அப்படியே துண்டை எடுத்து போட்டு கட்சியை விட்டு போறேன். நாம் தமிழ் கட்சியில என்னைக்காவது ஒரு இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாம நீங்க போட்டு காட்டுங்க எது இல்ல முருகனை வழிபடணும்னு சொன்னீங்களா இல்லையா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு அண்ணன் சீமான் சொன்னதாக சொன்னீங்களா இல்லையா? எடுத்து காட்டுங்க கட்சியை விட்டு போறேன்னா. பொய் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரு. யாரு சொன்னாரு? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை சொன்னாரா இல்ல திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறவன சொன்னாரா? இந்த ஊழல்வாதிகளை, இந்த கொள்ளையடிக்கிறவன, இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. அதற்கு பிறகு அதற்குண்டான விளக்கங்களை எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. பாஜகவுக்கு ஓட்டு கேட்டாங்க. பாஜகவுக்கு எந்த இடத்துல ஓட்டு கேட்டாங்க? அங்கே தமிழரசன் என்ற ஒரு தமிழன் நின்னாரு. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலரா கூட தமிழனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற இடத்துல தமிழனுக்காக போய் நின்னாரு, குரல் கொடுத்தாரு. அதனால அண்ணன் சீமான் அந்த மேடையில வாக்கு கேட்டாரு. வாக்கு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை கொடிகளையும் இறக்க சொல்லிட்டு தான் வாக்கு கேட்டாரு. அது முதல்ல என்ன நடக்குதுங்கிற காலத்துல தெரிஞ்சுக்கோங்க. பழனி பாபா அவர்கள் பேசினாரு அப்படின்னாரு. பழனி பாபா திமுகவை பத்தி என்னெல்லாம் பேசினாருங்கிறத சொன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நீங்க முட்டு கொடுக்கிற பெரியாரு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போன்னு கூட சொல்ல, பாஜக சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. நீங்க அதுக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து சொல்றீங்க.
முருகன் வழிபாட்டை நாங்க எடுத்தோமா? யாரையும் படிக்க கூடாது ஆடு மாடு ஒரு இடத்துல காட்டுங்க, ஒரே ஒரு இடத்துல படிக்க கூடாது என்று நாம் தமிழ் கட்சி சொல்லி இருக்கிறது என்றால் கட்சியை விட்டு போறேனா? பொய்யா சொல்ல வேண்டியது. இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டு ரமலான் மாதத்துல எப்படி உங்களுக்கு வாய் குசாவும் பொய் சொல்ல முடியுது? அனைவருக்கும் கல்வி, அத்தனை பேருக்கும் இலவசமாக கல்வி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இதை சொல்றது நாம் தமிழ் கட்சி. சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியுமா? கல்வியை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம், மருத்துவத்தை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம். எம்எல்ஏ பிள்ளையா இருந்தாலும் சரி, எம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, அமைச்சர் பிள்ளையா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில படிக்கணும் உத்தரவு போடுவோம். சொன்னது நாம் தமிழ் கட்சி. எதற்காக? அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக. ராமனை வழிபடுவோன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு எதிர்க்கணுங்கிறீங்க. ஆம், ஒத்துக்கொள்கிறோம். நாங்க யார சொல்றோம்? எங்கள் முப்பாட்டன் ராவணனை வழிபடுவோம் சொல்றோம். எதற்காக? பாஜகவுக்கு நேர் எதிராக ஒரு சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தணும், அதுக்காக சொல்றோம். தமிழர்கள் வழிபடவே கூடாதா? அப்போ தமிழர்களுக்கு என்று ஒரு வழிபாடு இருந்ததா இல்லையா? அந்த வழிபாட்டை மீட்டெடுக்கணுமா இல்லையா? அதை மீட்டெடுக்கிற போது திமுக, அதாவது பாஜக என்ன சொல்லும் தெரியுமா இல்லையா? நீ எல்லாம் சூத்திரன், உள்ள வரக்கூடாது, வழிபடாத அப்படிங்கும். திமுக என்ன சொல்லும் தெரியுமா இல்லையா? ஐயோ, சாமி கும்பிடுறதெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவுக்குள்ளாது, அதனால நீ வழிபடவே கூடாது, வெளில போங்க. ரெண்டுமே உன்னை வழிபாட்டு தளத்திலிருந்து வெளியேற்றும். ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுது? தமிழருக்கென்று பாரம்பரியமாக வழிபாடு இருக்கிறது, அந்த வழிபாட்டை மீட்டெடுத்து அதன் வழியாக நாங்கள் வழிபடுவோம் சொல்லுது. இது எதற்கு எதிரானது? பாஜக இங்க தூக்கி வரக்கூடிய ராமனுக்கு நேர் எதிராக ராவண பாட்டனை நிறுத்துகிறது. நீ இந்து முன்னணின்னு கொண்டு வரியா? நாங்கள் வீர தமிழர் முன்னணின்னு வச்சு அதற்கு நேர் எதிராக முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு கொடுக்கிறது நாம் தமிழ் கட்சி. பாஜகவை பேசுவதற்கு வக்கு இல்லாமல் நான் இப்பயும் கேட்கிறேன், பாசிச பாஜக பேசுற ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அடிமையாக இருப்பது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசிட்டு போக கூடாது. நாம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இங்கே இந்திரகுமார் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், ஜெயலலிதா குற்றவாளி என்றால் பாலாஜியும் குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றால் ஜெயலலிதா. நாங்க சொல்றோம், ஆமாஞ்சாமி ரெண்டு பேருமே குற்றவாளி தான். குற்றச்சம்பவம் இல்லாத நபர்களாக தலைவர்களாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். களத்தில் நாம் தமிழ் கட்சி நிக்கிறது. திரள் நிதியில நீங்க காசு நடத்துறீங்க அப்படின்னா திரள் நிதி வாங்கி தான் பழக்கம், மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னாரு. ஓசி என்ற பெயரில், லஞ்சம் என்ற பெயரில், இலவசம் என்ற பெயரில், மானியம் என்ற பெயரில் நீங்கள் திட்டங்களை அறிவித்து விட்டு அதுதான் மக்கள் நலத்திட்டம் நீங்க நம்பிக்கொண்டிருந்தால் அதுவல்ல. மக்களுக்கு உண்டான கல்வியை, மருத்துவத்தை, தரமான சாலையை, உள்கட்டமைப்பை இங்க கொடுப்பதுதான் சரியான ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்காக நாம் தமிழ் கட்சி நிக்குது. நீங்க எங்களை மீண்டும் மீண்டும் திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு கிண்டல் செய்வீர்கள். ஆனால் காலரை தூக்கி விட்டு சொல்லுவான், ஆமா நாங்கள் திரள் நிதியில தான் கட்சி நடத்துறோம். ஏன் லாட்டரி காசுலயோ பிளாக் டிக்கெட்லயோ கட்சி நடத்தல, திரள் நிதியில தான் கட்சி நடத்துறோம். மக்கள் தேர்ந்து பணம் வாங்கி மக்களுக்காக உழைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கிறதுங்கிறத நான் கேட்கிறேன். சரி, அப்ப மார்டின் யாரு சொல்லுகிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? மார்டின் யாரு ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? அத கூட லாட்டரி காசுல நாங்க பணம் வாங்கலன்னு சொல்லல. அவர் அந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கிறத ஒத்துக்குவோம். சரி, அண்ணன் எழிலரசன் அவர்கள் சொல்லும் பொழுது ஜிஆர் ரேஷியோ 73% நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னார். பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை 73% உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னார். அடுத்ததாக வீடு கட்டுவதற்கு 3 லட்சம் கொடுத்து நாங்கள் மக்கள் எல்லாரையும் வீடு கட்ட வைக்கிறோம், குடிசை இல்லா தமிழகத்தை நோக்கி நாங்கள் தமிழகத்தை நகர்த்துறோம் அப்படிங்கிறார். நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, 67 ஆட்சிக்கு வந்தவங்க இந்த 2027 வந்துருச்சு, இன்னைக்கும் சொல்றாங்க குடிசை இல்லா தமிழகத்தை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருந்தால் அவர்களே வீடு கட்டிக் கொள்வார்கள். நீங்க ஏன் 1 லட்சம் கொடுக்கிற, 1.5 லட்சம் கொடுக்கிற, 2 லட்சம் கொடுக்கிற? நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கள். வேலை வாய்ப்பை கொடுத்தால் அவர்களே வீடு கட்டிக் கொள்வார்கள். யார் சரியான தலைவன் என்றால் தைரியமாக இங்க சொல்லக்கூடிய தலைவன், தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவன் யார்? ஒரே இதுதான் கேள்விதான், அறிவு சார்ந்த தலைவர் இங்க யார்? ஒரு மேடையில விவாதம், 4 முதல்வர் வேட்பாளர்கள் நிக்க முடியுமா? நின்னு விவாதிக்க தயாரா? துண்டு சீட்டு இல்லாம கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனசு அளவுல மக்களின் பிரச்சனையை மனதில் புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுவதற்கு இங்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? அவர்தான் இங்கு தலைவராக வர வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமான் தான். எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய கொள்கைகளை தூக்கி கொண்டு வரக்கூடிய அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவையான தலைவர் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும்
ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி திரு கார்த்திகேயன். தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு உடனே மாநிலத்துக்கு எங்க தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உடனே முஸ்தபா உள்ளிட்டவர்கள், நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல, ஏன்னா என்னுடைய நேரத்தை ஏன்னா போட்டி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மட்டும்தான். முஸ்தபா அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் விஜய் விஜய் கட்சி, நான் தான் முதல்ல அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன். கரூரில் தவறான இடத்தில் உங்களுக்கு கொடுத்தது தவறு என்று முதலில் குரல் கொடுத்தது அதிமுக. அவர் தவக இப்பொழுது அரசியல் பிள்ளை பிடிக்காரர்கள் பிடியில் சிக்கி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் பேசினார், அருமையாக பேசுகிறார். ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாமே கடலில் பெய்கிற மழையை போன்றது, யாருக்கும் பலன் அளிக்க. இப்போ ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறாங்க, திமுக அகற்றப்பட வேண்டிய சக்தி என்பதில் ஒன்றாக இருக்கு. அப்படின்னா அந்த சக்தியை ஒன்று திரட்டி அகற்றணும். அதற்கு வல்லமை மிக்க ஒரே தலைவர் யார் என்றால் அண்ணன் எடப்பாடி. கூட்டணி அழைப்பா இல்லை அதாவது நோக்கம் என்ன? திமுக அகற்றணும். இல்லை முஸ்தபாவுக்கு திமுக தொடரட்டும்னு என்ன இருக்கா சொல்லுங்க. அல்ல அவருக்கு இருக்கா சொல்லுங்க. நோக்கம் ஒன்று தான். எனவே தான் நான் என்ன சொல்கிறேன், அண்ணா திமுக அகற்றும். இப்போ எனக்கு நிறைய விஷயங்களை பேசினார் எழிலரசன். அவருக்கு பேசுறதுக்கு அதிக நேரத்தை நீங்கள் கொஞ்சம் தரணும். அவர் சொல்கிறாரு, அவருடைய தலைவர் திரு ஸ்டாலின் சொல்கிறார், எடப்பாடியாருக்கு தன்னுடைய கூட்டணியினுடைய பேர் என்ன பேர் வைப்பேன்னே தெரில அப்படின்றார். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்க கூட்டணிக்கு பேர் மதச்சார்பற்ற கூட்டணி. அதில் ஜவாஹிருல்லா இருக்கார். ஆமாம், அவருடைய இயக்கத்தின் பேர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். அவர் என்ன ஜவாஹிருல்லா இஸ்லாத்தை துறந்து விட்டாரா? இல்லைன்னா கூட்டணியில் இருக்கிறார். அதே கூட்டணியில் இருக்கிற இனிகோ இருதயராஜ், அவர் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம். அவர் என்ன இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டாரா? இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என்ற பெயரில், மதத்தின் பேரில் இயக்கம் நடத்துகிறவர்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதற்கு பேர் மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொன்னா யார் சார் காது தாங்குமா? நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் பாஜகவோடு சேர்ந்துடக்கூடாதான். சரி, பாஜகவோடு முதல்ல சேர்ந்தது யாரு? தமிழ்நாட்டில் சேர்ந்தது யாரு கேட்டால் பாஜகவோடு நீங்க சேர்ந்தீர்களா இல்லையா? அதே சரி, நாங்க தான் முதல்ல சேர்ந்தோம். நீங்க சேர்ந்தீர்களா? இல்ல நீங்க சேர்ந்தீங்களா இல்லையா? நீங்க சேர்ந்தீங்களா இல்லையா கேட்டா குறைந்தபட்ச செயல் திட்டமா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்க சேர்ந்தோம். ஏங்க என்னங்க உங்க குறைந்தபட்ச செயல் திட்டம்னா எங்க மருமகனுக்கும் என் பேரனுக்கும் ஒரு மந்திரி பதவி. இதா அடல் பிகாரி வாஜ்பாய் முரசொலி மாறனுக்கு மூச்சு நிறுத்தும் வர அது அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. மூச்சு போகும் வர இறுதி சடங்கை செய்துவிட்டு விமானத்தில் திரும்பி, இந்துக்கள் தெரியும் இது போன்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டா உடனே வீட்டுக்கு போய் நீராடுவது வழக்கம். அவர் நள்ளிரவில் போய் நீராடிட்டு வெளியே வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கை கழுவிடுச்சு. நாங்கள் எதுக்கு பாஜகவோட சேர்ந்தோம் என்று கேள்வி கேட்கிறீர்களே. இந்த பாஜக ஒரு சனாதனி என்று 98 99 உங்களுக்கு தெரியலையா? அதற்கு முன்பு நீங்க கூட்டணியில் இருக்கும்போது தெரியலையா? நீங்க மந்திரி சபையில் இடம்பெற்று புழங்கினீர்களே, அவர்கள் வீட்டிலே புழங்கினீர்களே, அப்பொழுது தெரியவில்லையா? எதற்காக சேர்ந்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அது ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கணும்னு கூப்பிட்டோம். ஆக இப்போ பாஜகவை நிறைய சொல்றீங்க. நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். பாஜகவுடைய கருத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் எல்லாருக்கும் உடன்பாடு கிடையாது. அவர்களுக்கு வேற கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு, எங்களுக்கு வேற கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு. நாங்கள் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்று நாடாளுமன்றத்திலே பிரதமரை வைத்துக் கொண்டு பேசியவன் இந்த இன்பதுரை. ஆனால் உலகத்திலே பாம்பாட்டிகள் தேசம் என்று இந்தியாவை அழைத்தார்கள். அந்த தேசத்தை 4வது பெரிய பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் மோடி. நம்மை அடிமைப்படுத்தி இருந்தது பிரிட்டிஷ். பொருளாதாரத்தில் நமக்கு பின்னால இருக்கு.
அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் மோடி. எனவேதான் அவருடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவங்க 3 விஷயத்தை கட்டமைக்கிறார்கள். நான் இங்கே சொல்லணும். ஒன்று, யார் முதலமைச்சருங்கிறது தான் தேர்தல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலே நடைபெறுகிற தேர்தல் இல்லடா, ஸ்டாலினுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல். மக்கள் முடிவு எடுப்பார். இந்தி திணிப்பான். ஒருவர் இறந்து விட்டாராம். இந்தியை திணிச்சு மக்களை சுட்டு கொண்டது காங்கிரஸ். அவரை இடுப்பில் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்க பேசலாமா? இந்தி திணிப்பை பத்தி பேசலாமா? இந்தியை துணித்தது, முதல்ல திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழர்களை சுட்டு குவித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி அப்படின்னு யார் சொல்றா? நீங்க ஒரு படம் எடுத்து வெளியிட்டீங்களா சார், அதுல பார்த்து இந்த தலைமுறை தெரிஞ்சிடுச்சு சார். அப்ப நீங்களே சொல்றீங்க, ஆனா பழியே பாஜக மேல போடுறீங்க. விட்டுருங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இந்தியை திணித்தீங்க, சரி. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அது இப்போ ஏன் வருது? 5 வருஷமா இருந்துச்சு இல்லை உங்க ஆட்சியில? அதே தானே, அங்கே தானே இருந்துச்சு. அப்பெல்லாம் வராம உங்க கட்டமைப்பு என்னன்னா, எடப்பாடியாரோடு மோதினால் ஜெயிக்க முடியாது, எனவே டெல்லியை காட்டி வெற்றி பெற வேண்டும் என்ற தந்திரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அடிமை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். யாருக்கு? பாஜகவுக்கு அதிமுக அடிமையா? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம் இருந்தபோது வேல் யாத்திரை நடந்ததா? RSS பயிற்சி நடந்ததா? இல்லை. நாடாளுமன்ற மத்திய அரசினுடைய அதிகார மையமாக இருக்கிற கவர்னர் 7.5 என்று ஒரு திட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வருகிறார். அந்த திட்டத்தை அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும், ஜிஓ போடுறதுக்கு. முடியாதுன்னு சொல்லல, வைத்துக்கொண்டு நாளை கடத்துகிறார். எடப்பாடியார் எழுந்தார். அவர் ஒரு விவசாயி. அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர் அல்ல, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தவரும் அல்ல. ஆனால் 162 ஆர்டிகல் 162 என்ற ஒரு சட்ட பிரிவை பயன்படுத்தி ஆண்மையோடு உத்தரவு போட்டவர். அடுத்த நாள் கவர்னர் மாளிகை எடப்பாடியார் முன்பு மண்டியிட்டு நின்றது. நாங்களா அடிமை, நாங்களா அடிமை. ஆக அடிமை என்ற பெயரை சொல்லி வடநாட்டுக்காரர்களை சுட்டி காட்டி தமிழர்கள் காதிலே பூவை சுற்றி நம்முடைய பையிலே, நம்முடைய இடுப்பிலே ஏறி அமர்ந்து நமது பையிலே இருக்கிறதை திருடி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை தமிழர்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எனவே கண்ணை மூடிக்கொண்டு முடிவெடுங்கள், கண்ணை திறந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு இன்பதுரை. தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு CVMP எழிலரசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒருத்தர் அசால்ட்டா சொல்லிட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காதான். ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, 5 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்துட்டாங்க. அடுத்த மாதம் ஒரு புது முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கலான்னு கையெழுத்து போட்டு ஒருத்தவங்களை கையெழுத்து போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தா அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட் வருது, கன்விக்டட்னு சொல்லி A2வை கன்விக்ஷன் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. அம்மையார் சசிகலா அம்மையார் உள்ளே போயிட்டாங்க. A1 யாருன்னு உங்களுக்கே தெரியும். என்னவாக இருப்பாங்கன்னு நீங்கள் சர்க்கார கமிஷன் விசாரணைக்கு வந்ததா? இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் இன்பதுரை அண்ணனையும் சேர்த்து கேட்குறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சா நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். கன்விக்ஷன் ஆச்சா இல்லையா? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 4வது இடத்துக்கு உயர்த்தி விட்டேன் என்று மோடி அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார், பெருமையோடு சொல்கிறார்ன்றாங்க. என்னோட கேள்வி, 2014க்கு முன்பாக அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வைத்த வாக்குறுதி என்ன? இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பை டாலரோடு ஒப்பிடுகிற பொழுது $1 54 ரூபாய் இருக்கிறது. அதை நான் 40 ரூபாய்க்கு என்று அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி 40 ரூபாய்க்கு $1ன்னு கொண்டு வருவேன்னு சொன்னாங்களே. 92 ரூபாய் இன்னைக்கு 92 ரூபாய் $1 என்று மாறி இருக்கிறதுன்னு சொன்னால் இதுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருப்பதற்கு அடையாளமா? பெட்ரோலுடைய விலை 60 ரூபாய் விற்கிறது, நான் 44 ரூபாய்க்கு கொண்டு வருவேன் என்று சொன்னாரே.
இன்னைக்கு என்ன நிலைமை? 102 ரூபாய்க்கு பெட்ரோல் என்று மாறி இருக்கிறது. இதுதான் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்கான அடையாளம் என்று சொல்வார்களா? எல்பிஜி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தருவதற்கு 400 ரூபாய்க்குள்ள கொடுத்துருந்தது. இது இந்தியா விடுதலை பெற்ற காலத்திலிருந்து. ஏன் திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் என்ன சிஸ்டம் அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பாரத் பெட்ரோல் கார்பரேஷன், இந்த மூன்றுக்கும் அரசு கூடுதல் நிதியை தருவதும் பயனாளிகளுக்கான அந்த விலை குறைவாக இருப்பதும் என்பதுதான். இது தொடங்கின காலத்திலிருந்து இருக்கு. எப்போ எல்பிஜின்னு ஒன்று வந்ததோ அப்பையிலிருந்து அதுக்கு ஆவர நஷ்டத்தை, அதுக்கு ஆவர உற்பத்தி செலவில் மக்களுக்கு பழு ஆகக்கூடாதுன்னு கார்பரேஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் ஃபண்டை கொடுத்து மீதியை மக்கள் குறைவாக கொடுத்தான்னு ஐயா வந்தார் மோடி. வந்தவர் என்ன சொன்னார்? இனிமேல் நான் கம்பெனிகளுக்கு அந்த மானியத்தை தரமாட்டேன், உங்களுக்கு தனியாக அக்கௌண்ட்டில் போடுவேன்னார். 8 ரூபா, 12 ரூபா, 16 ரூபா, 15 ரூபா, 22 ரூபா, அதோட காணாமல் போயிடுச்சு அக்கௌண்ட்டு. இன்னைக்கு 12 ஆண்டுகள் ஆகுது. எத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை ஆயிரம் பணம் இன்னைக்கு செலுத்தப்பட்டிருக்கு? 12 ஆண்டு காலத்திற்கான நிதியை மக்களுக்கு தந்தாரா நேரடியாக? இல்லை. இது ஒரு வகையான கேபிட்டலிசம் மெத்தட். முதலாளித்துவத்தினுடைய தத்துவத்தில் எப்படி என்றால், மக்களை அப்படி பழக்கப்படுத்து, வாங்கிக் கொள்வார்கள், வாங்க வாங்க பிறகு மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேல திணிக்கப்பட்ட திட்டம் இது. மானியத்தை தராமல் தடுத்து விட்டு இன்னைக்கு என்ன நிலைமை? 1000 ரூபாயும் கடந்து போய் கொண்டிருக்கு. பற்றாக்குறை என்று வருகிறது. சாதாரண ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கவங்க கிட்ட சிலிண்டர் இல்லை, அதனால் டிஃபன் கடை மூடப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு ஹோட்டலாக இருந்தால் அங்கே வந்து வடை கிடையாது, அது கிடையாது, விளைவேற்றம்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் தட்டுப்பாடு. ஏனென்றால் வெளியுறவு கொள்கையில் சரியான கொள்கை கடைபிடிக்காத காரணத்தினால் இன்றைக்கு போரில் பாதிக்கப்படுகிறவராய் இந்தியர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கக்கூடியது இறுதி கேள்வி, மோடி அவர்களுக்கான கேள்வி எதுவென்றால், ரஷ்யாவிடமிருந்து 1 மாத காலத்திற்கு வாங்கிக்கோன்னு நாம வாங்க வேண்டிய பொருளை யார் உத்தரவு கொடுத்து நம்ம வாங்கணும்? நாம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்ததை நிறுத்துன்னு சொன்ன அமெரிக்கா உத்தரவு போடுது. இப்ப நான் வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்குது. வாங்கிறதுக்கு உத்தரவு கொடுத்த பிறகு வாங்க போகிற அளவிற்கு இந்தியாவினுடைய மானத்தை அடமானம் வைத்து விட்டீர்களே, நியாயமா? இது கேள்வி இல்லையா? என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை பகிர்ந்து தருவதற்கு தயாராக இல்லை. கல்விக்கு தர வேண்டிய நிதியை தர தயாராக இல்லை. திட்டங்களை முடக்கி போட்டிருக்கக்கூடிய சூழல். பேரிடருக்கு தர வேண்டிய நிதியை தர தயாராக இல்லை. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தர வேண்டிய நிதியை தர தயாராக இல்லை. புதிய மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று கேட்டால் தர தயாராக இல்லை. ரயில்வே திட்டத்தில் புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்று கேட்டால் இல்லை என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பூஜ்ஜியத்தை தான் நிதியில் தருவேன் என்று ஒன்றிய பாஜக அரசு சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு மீண்டும் பூஜ்ஜியத்தை தான் தரப்போகிறார்கள் என்பதைத்தான் நிறைவேற்றுகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நிதி மேலாண்மையை மிக சீராக அமைத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார். சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை செய்திருக்கிறார். பெண்கள் மேம்பாட்டிற்கும் மகளிர் மேம்பாட்டிற்கான திட்டத்தையும் சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களையும் சமூக நீதிக்கான திட்டங்களையும் இந்தியாவே வியந்து பாராட்டக்கூடிய திட்டங்களை வழங்கி இருக்கிறார். கல்வியிலும் சுகாதாரத்திலும் தொழில்துறையிலும் வேலை வாய்ப்பிலும் உயர்த்தி இருக்கக்கூடிய உன்னத ஆட்சியை தந்திருக்கிறார். கட்சியை ஒழுங்காக சீராக வழிநடத்துவதிலும் கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்து இருப்பதிலும் அரவணைத்து செல்வதிலும் எல்லோருக்குமான ஒரு சிறந்த ஆட்சியை தரக்கூடியதிலும் மக்கள் வியந்து பாராட்டக்கூடியதாக எதிர்கட்சியினரும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை மதிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த தலைவராக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மீண்டும் தமிழ்நாட்டில் பதவியேற்கின்ற நாளை தமிழக மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த கேள்வி எதுவென்று சொன்னால், யார் என்ற தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதுதான். யார் என்பது தேவை என்கிற பொழுது இன்றைக்கு யார் ஆளுமையோடு, யார் நிதி ஆளுமையோடு, யார் மாநில உரிமையை போராடி பெறக்கூடியவராக, யார் எதிர்த்து நின்று நம் மக்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியவராக, மண் மொழி மானம் காக்கக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அவரைத்தான் தமிழக மக்கள் விரும்புவார். அது வேறு எவரும் அல்ல. தமிழ்நாடு போராடும்
தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி, ஸ்டாலின் தொழுகட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி, அந்த தலைவரே மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு சிவிஎம்பி எழிலரசன். தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவை எந்த தலைவர்? மக்களரங்கத்தின் தலைப்பாக 6 விருந்தினர்களை அழைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அமர்வை நாம் இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறோம். 6 விருந்தினர்களுமே தங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றனர். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பது வான்புகழ் வள்ளுவர் வாக்கு. அப்படியான ஒரு ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை திரு ஸ்டாலின் தருகிறாரா, அல்லது இந்த ஆட்சி நிச்சயம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், அந்த குரலுக்கேற்ப வாக்குறுதிகளை அளித்து மக்களின் நம்பிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறாரா, மாற்று என்ற முழக்கத்தை நீண்ட காலம் முன்வைத்து வரக்கூடிய திரு சீமான் அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரா, புதிய ஆட்டக்காரராக களமிறங்கி இருக்கக்கூடிய திரு விஜய் சொல்வது போல மக்கள் அவர் பக்கம் நிற்கிறாரா என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக இந்த தேர்தல் அரசியல் களத்தில் எழுந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த கேள்விக்கான பதிலை இங்கு வந்திருக்கக்கூடிய 6 விருந்தினர்களின் கருத்துக்களின் வாயிலாக, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தமிழர்களை கடந்து தொலைக்காட்சி வலையொலி வாயிலாக பார்க்கும் லட்சக்கணக்கான தமிழர்களும் அந்த வினாவுக்கான விடையை நிச்சயம் தேடி அறிந்திருப்பர். இன்னும் 1 மாத காலமே ஜனநாயக திருவிழாவுக்கு இருக்கிறது. அந்த ஒரு விரல் புரட்சியின் மூலமாக நாட்டினுடைய முதன்மை தலைமைகளை தமிழ் மக்கள் நிச்சயமாக சிறப்பான ஒரு தேர்வாக முன்வைத்து தேர்ந்தெடுப்பர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிறைவான மக்கள் சபையை நிறைவு செய்கிறேன். வந்திருந்த விருந்தினர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், SSI TMT பார்ஸ், ஸ்ட்ரென்த் ஃபார் ஜெனரேஷன்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா.